உள்ள வந்து இறங்கிரும். ஃபர்ஸ்ட் கவர் போட்ட உள்ள ஓடிடுவா தமிழனோட. வீட்டுல புருஷன் வருவான். அந்த புருஷனுக்கு தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு பொண்டாட்டி இல்லை. எங்க தேடி பார்த்தா கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பா. கணவனுக்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பான். புருஷன் வருவான் வீட்டுக்கு, அதை டிவி பார்த்துட்டு இருப்பான். முக்கியமான கட்டம் போகக்குள்ள வந்துடுவான் அவன் வேலை விட்டு. ஒரு நாளும் போடாத தங்கம் மண்டைக்கு வரும். தங்கம் சாப்பாடு போட்டு வச்சுக்கண்டா, தங்கம் எடுத்து சாப்பிட்றா, இஞ்சுவா போட்டு சாப்பிட்றா தங்கம். டார்லிங் சாப்பாடு எல்லாம் ரெடியாக மேசையில் இருக்கிற எடுத்து வச்சு சாப்பிட்றா, ப்ளீஸ்டா, இந்த கடு கட்டண்டா. இந்த மனுஷனும் எவ்வளவு நாளை பிறண்டைக்கு டார்லிங் என்றிருக்காள், தங்கம் என்றிருக்காள், இதை மிஸ் பண்ணக்கூடாது. சரிடா தங்கம் நீங்கள் பாருங்கடா, நான் போய் சமைச்சு சாப்பிட்றேன்னு வைக்கிறோம். ஒன்னே ஒன்று தான், எல்லாம் முடிஞ்சது பின்னால் ஓடுற வேலை மட்டும்தான், அதெல்லாம் நடந்துடும். இன்னைக்கு நிறைய விபச்சாரம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள், கணவன் மனைவி கடையில நிறைய பிரிவினைகள், பிரச்சனைகள். இன்னொருத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா, இன்னொருத்தையோடையே பேசிட்டு இருந்தா பொண்டாட்டி வயசு நல்லா இருக்காது, பொண்டாட்டி பேச்சு இனுக்காது, பொண்டாட்டியோட இருக்கிறது கசக்கும், பொண்டாட்டியோட பேசுறது வெறுக்கும். பொண்டாட்டி பேசுனா மோசமா தெரியும், இன்னொருத்தி நல்லா பேசுவா. அப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா? நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள் வாழக்கூடாதா? சமைச்சு முடியுது, 10 நிமிஷம் தாங்க, 10 பேருக்கு சமைச்சு தரங்களாம். இப்போ போதா போறக்கு கறி வந்துருக்கு டின்ல, டின் மீன் மாதிரி டின் கறி. என்ன சட்டியில லேசா எண்ணெய் படுத்துறது, டின்னை உடைச்சு கொட்டி அப்படி பெரட்டினா சாப்பாடு இருக்கும். ஒன்று நீ உப்பும் போட வேணாம், நீ கொச்சிக்காய் அளவு பார்க்க வேணாம், நீ காய்கறி ஒன்றுமே செய்ய தேவையில்லை, சூடாக்கி சாப்பிடும், எல்லாம் ரெடி வந்துடுச்சா. அப்போ இவ்வளோ குயிக்காக சமைச்சாலும் பொம்பளைக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. வீடுகளை போய் ரிமோட் எடுத்து பார்த்தா தெரியும், ஒன் ஆஃப் சுவிட்ச் இருக்குதுலேயே, அதில் அந்த சிவப்பு வட்டம் போட்டது, அது அழியாமல் புதுசாக இருக்கும். ஏன்? அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஒரு தடவை ஆன் பண்ணுறது. ஆனால் இடையில 1 2 3 4 5 6 7 9 0 இந்த நம்பர் இருக்குது இல்லையா, தேஞ்சு நம்பரே அழிஞ்சு போய் குத்து மதிப்புக்கு நெசிக்க வேண்டியதுதான். ஆள் இல்லாட்டியும் அது தனியாக பேசிகிட்டு இருக்கும். அந்த டிவிக்கு முன்னால் தான் அந்த தேங்காய் திருவுறது, கொச்சிக்காய் உடைக்கிறது, எல்லாம் ரெடியாக்கி கொண்டே கொட்டுறது, பிங்காலில் போட்டு மறாத தின்னுறது. டிவியை பார்த்துக்கிட்டு தான் பள்ளி கிடந்தாலும் தின்னுட்டு போய்த்துருவா. கவரேஜ் வாரத்துக்கு கதவு திறக்கணுமா? பிள்ளைய பர்தா போட்டு, விசஸ் கவர் போட்டு, கேட்டை பூட்டி வச்சு, ரோட்டுக்கு வெளியிறங்காமல் எல்லாம் நல்ல பக்குவமாக வளர்ப்பீங்க. நம்ம மனைவி இன்னொருத்தன்ட்ட காய்ச்ச நம்மளால் தாங்க முடியுமா? நம்ம மனைவி இன்னொருத்தன்ட்ட காய்ச்சிட்டிருக்கான், டே சாப்பாட்டை தாடி பொறுங்க, ஆளோட பேசிட்டீங்க அப்புறம் வேண்டாம், செருப்பை கலட்ட மாட்டோமா? அடிச்சு பின்னி எடுக்க மாட்டோமா? கோபம் வருதா? ரோசம் பொத்துக்கு வருதா? தாங்க முடியுதா? நெஞ்சு வெடிக்கும் இல்லையா? என் பொண்டாட்டி இன்னொரு ஆம்பளையை பார்த்து கதைக்கிறான்னா நம்மளால் தாங்க முடியுதா? முடியலை. அப்போ அவளுக்கு மட்டும் எப்படி முடியுது? நம்ம பேசுகிறோமே முடியலையே, சிந்திக்கிறது இல்லையா? ஓடிட்டா. நம்ம சும்மா ஃபர்ஸ்ட் கவர் போட்டப்போ ஓடிட்டாளே, காவிரோட ஓடிட்டாளே, முஸ்லீமோட ஓடிட்டாளே, எப்படி ஒரு நாள் இந்த ரோட்டு பக்கமே அவன் வந்ததில்லை, எப்படி ஜாயிண்ட் ஆகினா? எல்லாம் ஜாயிண்ட் ஆக்கி கொடுக்கும் இந்த கவரேஜ். இதில் யார் உணர்ச்சி வசப்படுறா, யாரு பாதிக்கப்படுறா? ஃபோனில் பேசுகிறான் கொஞ்சம், அப்புறம்டா இனி இஸ்லாத்துக்கு அப்புறம் தான் முடிஞ்சு. ஒன்றும் பேசுறதுக்கு இல்லாதான் அப்புறம். நீ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னங்க சாப்பிட்டீங்களா, இருந்தீங்களா, தூங்கினீங்களா, புறம் எப்படிங்க, என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்களா, மழையா, ஊரில் மழையா, வாப்பா என்ன செய்கிறாங்க, யோசிச்சுக்கோ, என்னத்தை கேட்குறது, வண்டி ஒன்றும் பெற மாட்டேங்குது, சரி ஊரில் மழையா, அப்புறம் என்ன செய்திகள், அப்புறம் எப்படி ஆளுகள், சுகம் எப்படி, சுவாத்தியங்கள் எப்படி, அப்புறம் சொல்லுங்களேன், நீங்களும் சொல்லுங்களேன், என்னையாலும் சொல்லுங்களேன். என்னடா இது? நீ படித்தவன், பண்பாடு உள்ளவன், கல்யாணம் பண்ணவன், உனக்கு பிள்ளை இருக்கும், பொண்டாட்டி இருக்கு, உன் பொண்டாட்டிட்ட போய் நம்ம கதடா, என்னோட கதடா தங்கம், கதடா என்னமாலும் செல்லுடா, எப்படிடா இருக்க, நல்லா இருக்காடா, எப்படாச்சும் பொண்டாட்டிட்ட காய்ச்சிப்ப நீ? இந்த யூத கிறிஸ்தவன் இதை கொண்டு வந்துட்டான். கொண்டு தந்துட்டு உனக்கு நேரத்தை சுருக்கி தந்துட்டு மீதி நேரத்தை தவறாக யூஸ் பண்ண சொல்லிட்டான். முடிஞ்சு. முதல்ல ஆச்சும் 2 நாள் கொழும்புக்கு போய் வந்தால் 1 நாள் அரை நாள் கடையை பூட்டி லீவ் போட்டு பொண்டாட்டி மடியில். இப்போ எவ்வளோ ஒருத்தி மடியில் படுத்துக்கிட்டு இருக்கிறான். பொண்டாட்டி போன் பேசுனா என்ன அப்படின்னு கேட்குறான். என்னடி என்ன? இப்போதானே வந்தேன் கொழும்புக்கு, இதுக்கெல்லாம் என்ன கோணும்?
ஆனால் பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட போன் பேசினா சரிடா வைடா அப்படின்றான். நான் கேட்குறேன், இந்த நவீன கண்டுபிடிப்பு இந்த போன் குடும்பத்தை எத்தனைய பிரிச்சிருக்குது. எவனால மௌலவியா இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா போன்ல கொஞ்சம் குழாவுற ஆண்கள் கேர்ள் ஃப்ரெண்டா. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட அரை மணி நேரத்துக்கு மேல பேசலாம்னு நினைக்கிறீங்களா? 10 நிமிஷத்துக்கு மேல பேசுவான்னு நினைக்கிறீங்களா? பொய். அவ 6 இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேல, 1/4 மணி நேரத்துக்கு மேல, 20 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தன் போன் பேசுறான் என்றால் சத்தியமா அடுத்த சைட்ல ஒரு பொம்பளை தான். ஆனா பொண்டாட்டி இல்லை. அப்படி ஆனா அன்பா பேச மாட்டீங்களா? நீங்க ஆர்டர் பண்ணா லொரியில சாமான் வருது கடைக்கு. அப்ப இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தானே. அப்ப நேரம் உனக்கு மிச்சமாகணும் இல்ல? நீ முதல்ல வியாபாரம் பண்றதா 2 நாளை ஒதுக்கி பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு கடைக்கு சாமான் எடுத்து கொழும்புக்கு போகணும். இப்ப அந்த நேரம் உனக்கு மிச்சம். அப்ப முதல்ல இருந்ததை விட இப்ப பொண்டாட்டிட்ட கூட இருக்கணுமே. அப்படித்தான் நமக்கு தோணுது. இல்ல, நம்ம எப்பங்க கடைசியா மனைவி மடியில படுத்துக்கிட்டு குறோம்? என்னது நம்ம பொண்டாட்டி புருஷன் அன்பா எப்ப இருங்க? என் புருஷன் என் மடியில படுப்பாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணா இருப்பேன், மடியில படுத்து குருவான் ஓதுவாங்கன்னாங்க. நேரம் ஒதுக்கிருப்போம். நம்ம ஒரு நாள் போனை ஆஃப் பண்ணுங்க, உங்க மனைவி மடியில படுத்துக்கிட்டு கதை பேசுறது இல்லையா? நம்ம என்ன கப்ப இழுத்துக்க விரிக்கணும்னு பொண்டாட்டி என்ற தேவைப்படுதும்போ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. மேல கதைக்காத நீ. அட யுத்தத்துக்கு சாப்பாட்டு வீட்டுக்கு மதினி மாமிட்ட போகல, யுத்தத்துக்கு போறாங்க. போகும்போது போங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க, ஓட்டப்பந்தயம் வச்சு பார்த்துருவோமா? ஆமாமா, யுத்தத்துக்கு போற நேரம், ரத்தம் காண போற நேரம், திரும்பி வருவது நிஜமில்லை, கவனாடையோடு போன பயணம் அது. தலையை மூடினால் கால் தெரியுது, காலை மூடினால் தலை தெரியுதுங்கிறான். இப்படித்தாங்க கவனாடையோடு போறதா இருந்தா எவ்வளவு மனசுக்குள்ள திக்கு இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியோடு கடைசி வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு வேலைப்பளு உள்ளவங்க. பொண்டாட்டி 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 11 பொண்டாட்டி ஒரே நேரத்துல. அப்ப கூட மனைவி மடியில படுத்துட்டு குர்ஆன் ஓதுறாங்க. ஒரு கனவு மனைவிக்கான்னு வச்சுக்கோங்க. வல்லாஹி சொல்றேன், பொண்டாட்டியோட இருந்தது குறைய போனோடு இருந்தது தான் ரொம்ப கூட. பயானு கூப்பிட்டா வர்றாங்கல்ல, டைம் இல்ல. என்ன பொண்டாட்டியோட கழிச்சிட்டிக்க தெரியாது உனக்கு? அட எங்க போச்சிங்க நேரம்? என்ன நடந்த? பெண்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சமைக்கிறதா இருந்தா இப்போ கடைக்கு போய் 2 சம்சா வேண்டிட்டு வர்ற நாளா அந்த நாள்? இவ்வளவு வேலை செய்யறா ஒரு பெண்ணு. அடுப்பு ஊதுறா, கொல்லி கொத்துறா, அம்மி அரைக்கிறா, நெல்லு குத்துறா. இந்த பொம்பளைக்கு வீட்டுக்கு வாரவங்களுக்கு பலகாரங்களும் செஞ்சும் பானை அடுக்குல வைக்க நேரம் இருந்துச்சு. சோவி, முறுக்கு, தூள், தொதல் இதெல்லாம் கிண்டி ரெடியாக இருக்கும். கடைக்கெல்லாம் விடுறதில்ல, வீட்டில் தோட்டம். அதை மூடி சிரட்டை வச்சு, தும்பு வச்சு, ஊதி, புகையடிச்சு, பழுக்க வச்சு, இதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு. தேயில ஊதி நேரமாக்கி, தண்ணி வச்சு, கொதிக்க வச்சு, டீ வச்சு, பலகாரம் வச்சு, பழம் வச்சு உபசரிக்க தெரியுது. பின்னரங்களை பெண்கள் ஒன்றுபட்டு கூடியிருந்து ஒருத்திக்கு ஒருத்தி தலை சீவி, தலை பின்னி, பேன் பார்த்து அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க தெரியுது. கரண்ட் இல்லை, விளக்கு இல்லை, ஓதி கொடுக்குற சட்டம் கேட்கும். ஓது அப அஜ அக அத ஓதுடா. ஆமணக்காயை உடைச்சி பருப்பு பச்சை கீழே குத்தி அதை பற்ற வச்சுக்கிட்டு அதான் தோச்சி கடைக்கு கொண்டு போயிட்டு வர்றது. இப்படி வாழ்ந்த காலத்துல ஓதுறதுக்கு மார்க்கம் படிக்க பொழுதுபோக்க நேரம் இருந்துச்சு. இப்ப அரிசி குத்துறது இல்ல, கொச்சிக்கு அரைக்கிறது இல்ல, தண்ணிக்கு அடுப்பு ஊதுறது இல்ல, குடம் சுமக்கிறது இல்ல, உடுப்பு கழுவுறதுக்கு கல்லுக்கு போறது இல்ல, சவக்காரம் தேய்க்கிறது இல்ல. எல்லாமே மெஷின், எல்லாமே ஒரு பட்டன், எல்லாமே குயிக். ஓனரை பண்ணினா வீட்டில் வந்து இறங்குது. தொதலு மஸ்கத்து, பெட்டிச்சு, கட்லஸ் எல்லாமே. பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குற அளவுக்கு பலமான அறிவு மண்டைக்குள்ள இருந்தாலும் டியூஷனுக்கு நேரம் பார்த்து ஆள் தேடி பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம். ஏன்? இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளால் நம்முடைய நேரம் வாங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னத்துக்கு கடன் வாங்கியிருக்கிறான்? விட்ட நீ ஹதீஸ படிப்ப, குர்ஆனை ஓதுவ, இஸ்லாத்தை படிப்ப, பிள்ளைய சரியா வளர்ப்ப. இல்ல, எடுத்தாச்சு. ஆம்பளைகளை பார்த்தா 5000 ரூபாய்க்கு இன்டர்நெட் போனு போயிட்டோமா நம்ம. அவங்க நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல நாடகம் போயிட்டு இருக்கும். நம்ம போனா வாங்க இருங்க
இந்த கடும் தொடரண்டு பாருங்க. இந்த விளம்பர இடைவெளியில் அப்புறம் எப்படி வந்தீங்க, சோமரிக்கிறீங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, மச்சான் என்ன செய்கிறாரு, எங்களுக்குள்ள நாடகம் ஸ்டார்ட் ஆகிடும். மரம் திரும்பியாச்சு, அவ்வளோதான். நல்ல வேளை விளம்பரம் போடுறான் இடையடைய. வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? நாகரிகத்தினுடைய வளர்ச்சியும் நம் சமூகத்தினுடைய வீழ்ச்சியும் என்ற ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. நாகரிகம், நவீனத்துவம், நவீன கண்டுபிடிப்புகளினுடைய வளர்ச்சி உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு மனிதன் வியந்து போகின்ற அளவுக்கு இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். ஒரு காலத்திலே ஒரு மனிதனால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. இன்றைக்கு மனிதனால் கையாளப்படும் ஒரு விடயமாக மாறியிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம். இன்றைக்கு நாம் சில நவீன கண்டுபிடிப்புகளை கையாளுகின்றோம். ஆனால் நாம் வியக்கக்கூடிய வகையில் மேலத்தைய நாடுகளிலே நவீன கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. ஓடக்கூடிய ஒரு வாகனம் செலுத்துனர் இல்லாமலே சரியாக இன்னொரு வாகனத்திலே முட்டாமல் ஓடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வாகனங்கள். ஒரு மனிதன் ஒரு வியாபார ஸ்தலத்தை எந்த ஒரு மனிதனும் இல்லாமல் கருவிகளை வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு கருவிகள். இவ்வாறு பல விடயங்கள் இன்றைக்கு நவீன கண்டுபிடிப்புகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் கணக்கு போட்டு பார்ப்பீங்களாக இருந்தால் அது மட்டில் அடங்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அருள் அவ்வளவு இருக்குது, நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா மட்டில் அடங்காது. இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். அப்பெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு தொலைபேசி இருந்துச்சு, இப்போ ஒவ்வொருத்தருக்கே 2 தொலைபேசி இருக்குது. இப்போ புதிய தொலைபேசி என்ன, கழுத்தில் தொங்க விட்டு போடுற ஒரு கீட்டக்கு, கழுத்தில் தொங்க விட்டுட்டு இருக்கிற ஒரு கீட்டக்கு தான். ஃபோன் வந்த உடனேயே அந்த கழுத்தில் தொங்கி நெஞ்சில் தொங்கிக்கிட்டு இருக்குது இல்லையா, அதிலிருந்து ஒரு வெளிச்சம் போய் முன்னுக்கு நமக்கு யார் கோளர்களோ அவர் வந்து நிற்கிறாரு முன்னுக்கு. ஒரு ப்ரொஜெக்டர் திரை இல்லாமல் அந்த இடத்துல இப்படி நம்ம உருவம் வந்து நிற்கிது. அவர்கிட்ட பேசுகிறார், என்னப்பா அப்படிங்கிறார், அவருக்கு நம்ம உருவம் போய் நிற்கிது. இப்போ கடைசி கண்டுபிடிப்பு தொலைபேசி இல்லைங்கண்ணா. அப்போ 2 பேரும் ஆளுக்கால் முகத்தை பற்றி பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு அப்போ ஒரு மனிதனுடைய முப்பரிமாணம் அந்த தொலைபேசியினுடைய விசேஷம். முப்பரிமாணமாக ஒரு ஆள் முன்னால் வந்து நிற்கிது. அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் தொலைபேசுகிறாருன்றச்சுன்னா அவர் வந்து முன்னால் நிற்கிறாரு. பேசி முடிஞ்சுதா அவர் நெஞ்சுக்குள்ளே பேத்துடுவார். போயிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆளோட குரலை எடுத்து வச்சது பெரிய நவீனமாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு ஒரு ஆளையே முன்னால் கொண்டாந்து வச்சு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய விடயங்கள் இன்றைக்கு இலகுவாக்கி கொடுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மட்டில் அடங்காதுலா தஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னு சொன்னால் கணக்கில் அடங்காது. அது மட்டும் இல்லை, இதோட முடியவும் மாட்டாது. ஒயஹ்லுக்கும் அலா தஅலமூன் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் நீங்கள் அறியாத பல விடயங்களை அல்லாஹ் என்ன செய்வான், படைச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லலாம் பாருங்க, ஒமை பத்தில் நிஅமத்துல்லாஹி, யார் இந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை புரட்டி மாற்றி வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்களோ, இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவங்கிறதையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நவீன கண்டுபிடிப்புகள் நிறைய தான் இருக்குது. அதை தப்பாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில்
இன்றைக்கு இந்த நவீன கண்டுபிடிப்புகளும் நவீன நாகரீகங்களும் இன்றைக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வார அளவுக்கு எப்படி தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதை நாங்கள் பார்க்கணும். முதல்ல ஒரு வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும். சூரத்து நூர் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். மூமின்களிடத்தில், ஈமான் கொண்டவர்களிடத்தில் மானக்கேடான விடயம் பரவ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இங்கேயும் மறுமையிலேயும் கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்னு சூரத்து நூறில் 19வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு சாரார் மும்முரமாக ஈடுபடுறாங்க, மூமின்கள்கிட்ட மானக்கேடான விடயம் பரவணும், மூமின்கள் தப்பு செய்யணும், முஸ்லீம்கள் தவறு செய்யணும், அவங்கள்ட்ட மானக்கேடான விடயம் பரவணும் என்றத ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க? முயற்சி செய்கிறாங்கங்கிறது இந்த வசனம் சொல்லி கேட்டதா இல்லையா? இதைத்தான் அல் ஹுரூபுல் ஃபிக்ரியான்னு சொல்லுவாங்க. சிந்தனை போர், சிந்தனை ரீதியான போர். ஆரம்பத்தில் இந்த நமக்கு எதிராக யூத கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்க எதிரிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு சமூகத்தையும் ரொம்ப எச்சரிக்கிறாங்க. நமக்கு அவங்களுக்கு மாறு செய்யுங்க, அவங்கள பின்பற்றிடாதீங்க, அவங்க உங்களை வழிகெடுக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க என்றெல்லாம் நிறைய திருக்குர்ஆன் வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகள் இருக்கவும் செய்யுது. ஆரம்பத்தில் அறிவு முஸ்லிம்கள் இடத்துல தான் இருந்துச்சு. நமக்கு தெரியும், ஸ்பெயினில் தான் முஸ்லிம்களுடைய அறிவு பொக்கிஷமே இருந்துச்சு. ஸ்பெயினில் தான் இன்றைக்கு ஐரோப்பாவுக்கு போகிறோம் கல்விக்கு. நவீன கண்டுபிடிப்புன்னா ஐரோப்பா தான். புத்திஸ்டாவோட கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஜெர்மன் கண்டுபிடிக்கணும், அதை காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் சுவிஸ் வாங்கும். உலகத்தில் பணக்காரன் அவன், அறிவாளி இவனு. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் நம்ம பார்க்குறோம். என்னமாலும் ஒன்று சொன்னோம், அமெரிக்காவின் ஒரு யூனிவர்சிட்டி சொல்லுதான் போம். நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? பேச்சாளர்கள், ஒரு பத்திரிகை என்ன சொல்லுது? அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்குது, அமெரிக்காவில் இப்படி ஒன்று ரோபோவை செஞ்சிருக்கிறாங்க, சைனா அதை செய்யுது, இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இன்றைக்கு அறிவினுடைய உச்சகட்டம் என்று தலை நிமிர்த்தி நிற்குதே இந்த உலகம், இந்த மேற்கத்திய உலகம் அறிவை கற்றுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் எங்கே போயிடுச்சு தெரியுமா? நம்ம இஸ்லாமிய நாடு ஸ்பெயினுக்கு தான். ஸ்பெயினில் போய் தான் படிச்சுக்கு வந்தாங்க. ஸ்பெயினில் தான் முஸ்லீம்கள்கிட்ட கல்வி இருந்துச்சு. எந்த அளவு தெரியுமா? மூளை இருக்குது. இந்த மூளை ஒரு கெமிக்கலுக்குள்ளே இருக்குது. அந்த கெமிக்கலுடைய மாறுதல் தான் ஸ்கிசோப்ரினியாங்கிற ஒரு நோய், பைபோலார் எஃபெக்டிவ் டிஸார்டர்ங்கிற நோய், அதே மாதிரியாக ஹலுசினேஷன், மேனியா, இது போன்ற நோய்க்கு காரணம். கண்ணுக்கு ஒரு ஆள் தெரிகிறது, காதில் ஒரு ஆள் கதைக்கிறது, உடம்புல சில அபரிமிதமான நோய்கள் ஏற்படுறது. இப்படியான இந்த மனநோய்களுக்கு பிரதானமான காரணம் மூளையை சுற்றி இருக்கிற ஒரு திரவந்தாண்டத்தை இன்றைக்கு கண்டுபிடிச்சான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இப்னு சீனா என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் 7 வயதில் திருக்குர்ஆனை மனனம் பண்ணி மார்க்க கல்விகளை கற்று விஞ்ஞான கல்விக்குள்ள தன்னை நுழைவித்து பல துறை அறிவியல் ஞானியாக இருந்த இப்னு சீனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார், மூளை ஒரு வேதிப்பொருளுக்குள்ளே இருக்குது, அந்த வேதிப்பொருளின் மாறுதலால் மனநிலை குழப்பம் ஏற்படும் என்று சொன்னார். அல் கானூன் ஃபி திப்பி என்ற கிதாபில். உலகத்திலேயே இந்த தத்துவத்தை முதல்ல சொன்னது ஒரு முஸ்லீம் ஆள் தான், அது இப்னு சீனா தான். அது இந்த உலகத்துக்கு மறைக்குது, இந்த உலகத்துக்கு அதை மறைச்சி காட்டிட்டாங்க. இப்படி 1-2 விஞ்ஞானத்தை பற்றி, கெமிக்கலை பற்றி, கட்டடக்கலையை பற்றி சகல விடயங்களையும் இஸ்லாமிய அறிஞர்கள் தான் பேசினாங்க. முஸ்லிம்கள்கிட்ட கல்வி இருந்துச்சு. திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய கல்வி மழுங்கடிக்கப்பட்டு இந்த கல்வி ஐரோப்பாவுக்கு கடத்தப்படுது. அல் பிதாயா வ நிஹாயா என்ற கிதாபில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, ஸ்பெயினை ஆக்கிரமித்து செஞ்சவர்கள் யாரு? ஐரோப்பியர்கள். ஸ்பெயினில் உள்ள முஸ்லீம்களுடைய புத்தகங்களை எல்லாம்
சூறையாடினாங்க. எப்படி சூறையாடுறாங்க? ஏற்கனவே அவங்க மாணவர்கள் போய் படிக்கிறாங்க, எவருடைய புத்தகம் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க, தேவைப்பட்டதை எல்லாம் திருடுறாங்க. நிறைய புத்தகங்களை தஜிலா நதியில போட்டு அந்த புத்தகத்து மேல நதியை கடக்குறாங்க. ஒரு நதியை கடக்கிறதா இருந்தால் எவ்வளவு புத்தகம் போடணும், அவ்வளவு புத்தகம் முஸ்லீம்கள்ட்ட இருந்திருக்குதுங்கிறது இது ஒரு வரலாற்று குறிப்பு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தஜிலா நதி 3 மாசம் கருப்பு சாயமா ஓடிச்சு அப்படிங்கிறாங்க. கருப்பு சாயமா ஓடிச்சான். அவ்வளவு புத்தகங்கள் தஜிலா நதியில போடப்பட்டது. எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு சில ப்ரொஃபஸர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐன்ஸ்டீனுடைய கணித தியரிகள், ஐன்ஸ்டீனுடைய கணித தியரிகள் இதை வச்சு இன்றைக்கு கோபுரம் கட்டப்படுறதோ, பிளைட் பறக்கிறதோ, ராக்கெட் விடுறதோ யாருடைய கணித தியரி? ஐன்ஸ்டீனுடைய கணித தியரி. பிறப்பால் ஜெர்மன், அவன் இருந்த இடம் சுவிஸ் வந்து 2வது உலக மகா யுத்தத்துக்கு பின்னால் அவனுக்கு வந்து பிரஜ உரிமை கொடுக்குது. இந்த ஐன்ஸ்டீனுடைய கணித தியரிகள் இன்னைக்கு இருக்குது. இந்த தியரிகளை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு. இப்போ வந்து ஒருத்தனுக்கு புதுசாக கண்டுபிடிக்கல, இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் புதுசா அவன் கணித தியரி வச்சு கண்டுபிடிக்கிறான். தியரி அவனுடையது. அதில் அதிசயம் என்ன தெரியுமா? ஐன்ஸ்டீனுடைய கணித தியரிகள் என்னன்னு தெரியாம தியரிகள், வழங்காத தியரிகள் நோய் இருக்குது. ஐன்ஸ்டீனுடைய கணித தியரிகளை என்ன தெரியல, அவருக்கு கூட வழங்கப்படுத்தல, அவங்க மாணவர்களுக்கு தெரியல. இன்றைக்கு இருக்கிறவங்க வச்சுக்கிட்டு இது என்னத்துக்கு எழுதி இருப்பாரு ஒண்ணுமே புரியல. கையெழுத்து பிரதிகள் இருக்குது. சிலர் என்ன சொல்றாங்க, சில ப்ரொஃபஸர்கள் சில ஆய்வு அறிக்கைகள் வைக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் ஸ்பெயினில் போய் கல்வி கற்றவர். ஐன்ஸ்டீன் ஒரு முஸ்லிம் அறிஞருடைய புத்தகத்தை திருடி இருக்கலாம், அதனால் படித்தது வரைக்கும் தான் அவருக்கு தெரியும், அவருக்கு படிக்காது தெரியாது, தெரியப்படுத்தல. அதான் இன்னும் சில தியரிகள் மிச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் சொல்லப்படுது. உண்மையா பொய்யா இருந்துட்டு போகட்டும், அந்த அளவுக்கு சந்தேகிக்கிற மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப கல்வியினுடைய ஒரு உச்சகட்டம் இருந்துச்சு, திட்டமிட்டு பறிக்கப்படுது. இந்த கல்வி திட்டமிட்டு பறிக்கப்படுது. ஐரோப்பியர்களிடத்துல கல்வி போகுது. முஸ்லிம்களுடைய கல்வி சூழல் மழுங்கடிக்கப்படுது. எப்படி மழுங்கடிக்கப்படுது? எப்படி சூறையாடப்படுது? கல்வியே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்த சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். உங்களுக்கு தெரியும், முதல்ல இறங்கின வசனம் என்ன? முதல்ல இறங்கின வசனம் என்னங்க? விபச்சாரம் செய்யாதன்று இறங்கிச்சா? அல்லாஹ் வணங்குன்னு இறங்கிச்சா? சிலையை வணங்காதன்று இறங்கிச்சா? சாராயம் குடிக்காதன்று இறங்கிச்சா? விபச்சாரம் என்ன வந்துச்சு? இக்ரான்னு தான் வந்துச்சு. படி அதுங்க வந்துச்சு. முதல்ல படிக்க சொல்லி தான் வந்துச்சு. இக்ரா படி அப்படின்னு வந்துச்சு. கைதிகளை விடுதலை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன? உனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டே இரு. எங்க மாணவர்களுக்கு, எங்க ஆட்களுக்கு உனக்கு தெரிஞ்சதை படிச்சு கொடு. உனக்கு எழுத தெரியுமா? எழுத சொல்லிக் கொடு. உனக்கு வாசிக்க தெரியுமா? வாசிக்க கற்றுக் கொடு. கல்வியையே பணைய கைதிகளாக இருக்கவர்களுடைய தண்டாப்பணமாக வைத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் படிக்க சொன்னது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சமூகத்தை எப்படி புடம் போட்டு, எப்படி கல்வியினுடைய ஒரு பின்தங்கிய நிலைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தை கொண்டு வைக்கிறது தெரியுமா? இன்றைக்கு 9% இலங்கையில் முஸ்லிம்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 9% முஸ்லிம்கள் இன்றைக்கு இலங்கையில் வாழ்றாங்க. 14% ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போற முஸ்லிம்களுடைய சதவீதம் எத்தனை? 14. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 1.5 1.5 தான். அப்போ 9% வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம் இலங்கையினுடைய யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் என்ன? யூனிவர்சிட்டி நுழைகிறது எவ்வளவு? 1.5. எவ்வளவு பின்தங்கி இருக்குது நம்ம நாட்டில்? இன்றைக்கு யுனெஸ்கோ ஒரு ஆய்வறிக்கை முன்வைக்குது. உலகத்திலேயே எழுத படிக்க தெரியாத சமூகத்தில் பெரும்பான்மை முஸ்லிம்கள் தான் யுனெஸ்கோ அறிவிக்குது. அவர்களுக்கு அது வெற்றி. எப்படி அறிவிக்குது? என்ன செய்யுது? முஸ்லிம்களை கல்வியில் ஒரு பின்தங்கிய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. அதுக்கு என்னென்னலாம் கையாளுது? யுத்த சூழலை உண்டாக்குறது. யுத்த சூழலை உண்டாக்கி கல்வியில் பின்தங்கிய நிலை, படிக்க முடியல. தாலிபான் ஒரு இயக்கம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் என்ற இயக்கம் வந்துச்சு. தாலிபான் என்ற என்னங்க அரபுல? தாலிபான் சொன்னா இங்கிலீஷுக்கு மொழிபெயர்த்தால் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஆயுதம் தூக்கினாங்க?
ஆப்கானிஸ்தான்ல சும்மா இருந்த ரஷ்யாவை போய் குண்டு போட சொல்லிச்சு அமெரிக்கா. அமெரிக்கா என்ன செய்ய தெரியுமா? ரஷ்யாவை சொல்லுது அடி ஆப்கானிஸ்தானுக்கு. எல்லாம் தூண்டி விட்டுட்டு ஆயுதம் விற்கிறவன் அமெரிக்கா திட்டம் போடு, முஸ்லிம்களை நசிக்கிறதுக்குண்டே திட்டம் போடுது. போடு குண்ட அப்படி என்று ஆப்கானிஸ்தான்ல போடப்படுது. ஆப்கானிஸ்தான் அறிவின் உச்சகட்டத்துக்கு வந்துச்சு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அதுக்கு அண்மையில் தான் புகாரா, ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில். அப்போ ஆப்கானிஸ்தான்ல கல்வியில், அதுல இஸ்லாமிய கல்வியில உச்சகட்டம். படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு படிக்க முடியல, கூரையை பிச்சுக்கிட்டு குண்டு விழுது. என்ன செய்யறாங்க? படிக்கிறத புத்தகத்தை கீழே வச்சுட்டு ஆயுதத்தை கையில் எடுத்துனாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருந்த உலகம்? ஸ்டூடெண்ட்ஸ் தாலபான் என்று வச்சது, தாலபான். ஆனால் எதுலையுமே வெற்றி பெறுவோம் அப்படி என்ற அந்த தாலபான் சாதாரண யூனிவர்சிட்டி மாணவர்கள் ரஷ்யாவை விரட்டி அடிச்சு கொண்டு விட்டுது, வெற்றி பெற்றுச்சு. ரஷ்யாவை விரட்டிச்சு. திரும்ப என்ன செய்யுது? திரும்ப கல்விக்கு போகுது. திரும்ப என்ன செஞ்சான்? பென்டகனை அடிச்சுட்டு உசாமாவை தேடினான் ஆப்கானிஸ்தான்ல. பென்டகனை அடிச்சுட்டு ஆப்கானிஸ்தான்ல உசாமாவை தேடினான். திரும்ப யுத்த சூழல். அப்போ ஒவ்வொரு நாட்டையும் இப்படி சுரண்டுது. இப்படியே எல்லா நாட்டையும் தான் இப்படியே சுரண்டி இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா வாழ்றாங்களா? சுரண்டுது. சோமாலியா ஒரு வறுமையான நாடா நமக்கு தெரியுது. சோமாலியாவை ஏன் இப்படி வறுமையா பார்க்கிறோம்? சோமாலியா ஏன் இப்படி இருக்குது? சோமாலியாவில் மெஜாரிட்டி முஸ்லிம்கள். அதனால அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் அவங்களுடைய ரசாயன கழிவுகளை சோமாலியா கடல் பரப்புல கொண்டு கொட்டுது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனுடைய கடல் பரப்புல ஒரு எல்லை இருக்குது. இது இன்டர்நேஷனல்லோ. ஆனா சோமாலியாவினுடைய கடல் பரப்பை கையில எடுத்துக்கிட்டு அவங்களை அனுமதிக்க மாட்டேங்குது. அப்ப அவங்களுக்கு கடல்ல இருந்து வரக்கூடிய வருமானம் இல்ல. ரசாயனத்தை கொண்டு போய் கொட்டதுனால அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்ல. அதனால அவங்களுக்கு வாழ முடியல, செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம எங்க கடல் பரப்புல எங்களுக்கு உரிமை இருக்கிறது கடல்ல நின்றுக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. பேரு என்ன? கடல் கொள்ளையர்கள். சோமாலியர்கள் யாரு? கடல் கொள்ளையர்கள். ஏன் இது? பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு குரல் கொடுக்கிறோம் சொல்லி மார்பு தட்டிக்கிற அந்த அமெரிக்கா சோமாலியா போட்டு நசிக்கிற காரணம் என்ன? முஸ்லிம்கள் மெஜாரிட்டிங்கிறதுனாலதான். இப்படி எல்லா விஷயத்திலையும் தான். ஒரு அந்நியனுக்கு ஏதாவது நடந்துட்டா முழு ஊடகங்களுமே தலை விரிச்சு ஆடுது. பர்மாவில் நடக்கிறத எந்த ஊடகம் எழுதிச்சு? தனியார் கையில ஊடகம் வந்ததுக்கு பின்னாலதான் பர்மா நியூஸ் நம்ம போனுக்கு வருது, இல்லாட்டி தெரியல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை தூண்டி விட்டு முஸ்லிம்களை படிக்க விடாம பண்ணுது, முஸ்லிம்களை எழ முடியாம பண்ணுது, முஸ்லிம்களை படிப்பறிவற்றவர்களாக ஆக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிளான் பண்றான், முஸ்லிம்களுடைய மூளையை வாங்கி எடுக்கிறது. முஸ்லிம்கள் மூளைய வாங்கி எடுக்கிறது. எப்படி வாங்குறது? திறமையானவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது. இந்த திட்டம் எப்படி போடப்படுது? 1905ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர்றாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுக்கிற திட்டம் கொண்டு வந்து எடுக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னே 1800 காலங்கள்ல உலகினுடைய நாகரிகத்தின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய பிரான்சினுடைய தலைநகரம் பாரிஸுக்கு இஸ்லாமிய நாடுகளாகிய சிரியா போன்ற பகுதிகளில் இருந்து, இஸ்லாமிய ஸ்பெயின் நாடுகளில் இருந்து மாணவர்கள், திறமை வாய்ந்த மாணவர்கள் அவங்க நாட்டுக்கு எடுக்கப்படுறாங்க. என்ன பேர்ல? ஸ்காலர்ஷிப் தரம்பாங்க என்று எடுக்கப்படுறாங்க. எடுக்கப்பட்ட மாணவர்களுடைய அறிவை, இஸ்லாமியர்களுடைய பொக்கிஷத்தை காவிர்கள், இந்த கயவர்கள், இந்த மேலத்தைய நாட்டவர்கள் பயன்படுத்திக்குவாங்க. அல்லது இஸ்லாமிய மாணவர்களை எதிர்த்து திரும்ப இவங்களுக்கே அனுப்பி வைப்பாங்க. காசிம் அமீன், தாஹா ஹுசைன், முஸ்தபா கமால் அத்தா துருக், மூசா சஹலவி போன்ற மாணவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய நாடுகளில் இருந்து பிரான்சினுடைய பாரிஸுக்கு போய் அங்க கல்வி கட்டு, ஸ்காலர்ஷிப் என்ற பேர்ல கல்வி கட்டு இஸ்லாமிய சமூகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்ட கலாநிதிகள். அதுல காசிம் அமீன் தஹரீருல் மர்ரா ஜதீதா என்ற புத்தகம் போறாரு. புதுமை பெண், பெண் விடுதலை என்ற புத்தகம் போறாரு. புத்தகத்தில் என்ன? புத்தகத்தில் நாகரீகம் என்ற பெயரில் அநாகரீகத்தை எழுதினார். ஒரு பெண் வீட்டுக்குள்ளே முடக்கப்படக்கூடாது, வீதிக்கு வர வேண்டும், உரிமை வழங்கப்பட வேண்டும், என்ன வேண்டும் என்றாலும் ஆடை அணியலாம். அப்படி என்று ஆண் பெண் கலப்பு விபச்சார கலாச்சாரத்தை கொண்டு வந்து நாகரீகம் என்ற பெயரில் அவங்க பொல்ல விழுங்கிக்கிட்டு
காசிம் அமீன் புத்தகம் எழுதுறாரு, தாஹா ஹுசைன் புத்தகம் எழுதுறாரு, முஸ்தபா கமால் அத்தாதுர்க் 1967ஆம் ஆண்டு ஹிலாபத்தை முடிவுக்கு கொண்டு வரான். கொண்டு வந்து இஸ்லாத்துக்கு எதிரான பிரகடனங்களை கொண்டு வரான். பலதார திருமணத்தை, ஹிஜாப தடை செய்யறான். 2 பெரிய ஜும்மா பள்ளிகள், பல ஆயிரம் பேர் தொழக்கூடிய பள்ளியை யூனிவர்சிட்டியா கல்விக்கு அவசியம் அப்படின்னு மாத்துறான். இப்படி சிலர் மாற்றப்படுறாங்க. இதுல அறிவில தேர்ந்த மாணவர்கள் சிலரை அவன் பயன்படுத்திக்கிறான். இஸ்லாமிய அறிஞர்கள் முஸ்லிம்கள மாணவர்களை ஸ்காலர்ஷிப் என்ற பேர்ல எடுத்து சிட்டிசன் கொடுத்து, எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு தேவை அதை எடுத்துக்கோங்க, உங்க ஃபேமிலியோட இங்கே வந்துடுங்க, எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ வேலைக்கு வாங்க. விளங்கிட்டா? அவங்க கொடுக்குற சலுகைகள் பாருங்க. 8 hour வேலை செய்யணுன்றது கிடையாது. உங்களுக்கு எப்போ வேலை செய்யணும் தோணுதோ அப்போ வந்துடுங்க வேலைக்கு, உங்களுக்கு சம்பளம் தான், கூட்டி தரணுமா கூட்டி தந்துடுறோம். இப்படி இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? மேலத்தைய நாடுகளில் இருக்கிறாங்க. வச்சு வளம் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அண்மையில் சுவிஸுக்கு போயிருந்தேன். சுவிஸில் நம்ம இலங்கை நாட்டை சேர்ந்த ஒருத்தரை சந்திக்கிறேன். தியாரியை சேர்ந்தவர், புறப்பால் தியாரி, சிட்டிசன் கொடுத்திருக்கிறான். யூகே தொழில் கொடுத்திருக்கிறான். சுவிஸ் என்ன தொழில் அவருக்கு? அவர் அறிவு என்ன? அவருக்கு மேல அங்கே யாருமே இல்லை, வெள்ளைக்காரன் கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு பாடம் படிச்சு கொடுக்குறாரு. சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்களா? சாஃப்ட்வேர் இந்த BMW கார் இருக்குது. காரை ஓடிட்டு போனால் அந்த ஓடிட்டு போகிற காரை பார்க் பண்ணணுமா? டிரைவருக்கு எந்த பிரச்சனையுமே வேணாம், ஒரு பட்டனு அமைக்கி விட்டோன்னே சைட்டில் காரெல்லாம் பார்க் பண்ணிக்கும், ஓடிட்டு போவார். அது பார்த்துக்கிட்டு வர எந்த இடத்துல நம்ம போய் நின்றலான்னு. அதுக்கு ஒரு இடம் கரெக்டாக தெரிஞ்சால், ஒரு மயிரிழையில் சரியான இடம் இருந்தால் போதும், அதுக்கு ஓகே ஸ்டாப் பண்ணுறோம். அது இவர் கால கையெல்லாம் தூக்கிடுவார், சும்மா சீட்டில் இருப்பார். அதுவா போய் அந்த இடத்துல நின்றுட்டு நான் ரெடியா சரியா அப்படின்ட்டு அது கேட்கும். இந்த சாஃப்ட்வேர் எழுதியிருக்குது. எழுதுறது தான் பெரிய கல்வின்னு நினச்சிட்டு இருப்போம். எழுதுறத வாங்கி எடுக்கிற மூளையை செய்கிறது தான் பெருசு. எழுதுறத வாங்கி எடுக்கிறதுக்கு ஒரு மூளை வேணுமில்ல, அந்த மூளையை செய்கிற ஆளு தான் டாக்டர் அனஸ் தியாரி. இப்போ அவர் தொழில் என்ன தெரியுமா? அந்த மூளையை செய்கிறவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறது. அவர் சும்மா இருப்பார். திடீரென்று நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு அமெரிக்கா போவார். அமெரிக்காவில் உள்ள சயின்டிஸ்டுகளுக்கு டவுட் கிளியர் பண்ணிடுவார். மறு ஜெர்மன் போவார். இதுதான் அவர் தொழில். எங்கள் நாடு நம்ம தியாரி தான். அறிவு அவன் பயன்படுத்திட்டு இருக்கிறான். அபரிமிதமான அறிவாளர்கள் நாசாவில் இருக்கிறாங்க. அதிகமானவர்கள் இந்தியர்கள். நாசாவில் இருக்கிறதுல அதிகமானவர்கள் இந்தியர்கள். நாசாவினுடைய தொழில்நுட்பத்தை நான் நிறுத்துவேன் ஒரு மெசேஜ் கொடுக்குது இந்தியாவிலிருந்து ஒரு முஸ்லீம் பிள்ளை, பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை. கிண்டலாக எடுத்துக்கிட்டானுங்க. திடீரென்று தகவல் தொடர்பு எல்லாமே கட் ஆயிடுச்சு. தொழில்நுட்ப கோளாறெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னால ஒன்றுமே படமாட்டேன்டுது. அதுக்கு பிறகுதான் இமெயிலை செக் பண்ணுறாங்க. இந்த இமெயில் வந்திருக்கிற, இப்படி ஒரு ஆள் எழுதியிருக்கிற, அது எந்த கம்ப்யூட்டர், எந்த கவரேஜ், என்ன நம்பரு, எந்த ஊர், எந்த இடத்துல இருந்து வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து இறங்கி பிள்ளைய கையில் பிடிச்சிட்டான். இந்தியா கவர்மெண்ட்டை போய் கேட்குறான், அதை தந்துருங்க, இதனால தந்துருங்க என்று கூட்டிட்டு போயிட்டான். அந்த பிள்ளைய வச்சு இப்போ வளப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? அப்போ அறிவை வாங்கி அவன் பயன்படுத்துவான். அறிவை வாங்கி நமக்கு எதிராக திருப்பி அனுப்புவான். நம்மளை படிக்க விடாம பண்ணுவான். யுத்த சூழலை ஏற்படுத்துவான். மோகத்தை உண்டாக்குவான். இதெல்லாம் செய்து நம்மளை மழுங்கடிக்க செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ என்ன விஷயம்? தலைப்பு என்ன? நாகரீக வளர்ச்சியும் நமது வீழ்ச்சியும். நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நமக்கு விளங்கல. இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக கொடி பிடிச்சோன்னா பொதுபால சேனையை நம்ம கர்ச்சிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் எழுதினோன்னா நம்ம எல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு இறங்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு படம் தயாரிச்சாங்கன்றோடனே யூடியூப்புக்கு எதிராக கோஷம் கொடுக்கிறோம். இஸ்லாத்தை கொச்சப்படுத்தினா அந்த நாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம். அண்ணா, அவன் நம்ம கையிலேயே தந்து நம்ம மூலமே சில விஷயங்களை செய்யறானே, நாங்க அதை உணரல. இந்த நவீன கண்டுபிடிப்புகள் மூலம், இந்த நாகரீக வளர்ச்சிகள் மூலம் முஸ்லிம்களை வைத்தே இஸ்லாமியர்களை வைத்தே இஸ்லாமியர்களே இஸ்லாத்துக்கு எதிராக இயங்குற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டான் பாருங்க. அதான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விடயம். நமக்கு புரிய மாட்டேங்குது.
நம்ம விளங்க மாட்டேங்கிறோம். என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனா நம்ம தான் இஸ்லாத்துக்கு எதிராக இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஊடகங்கள், ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, ஃபோனு, SMS எல்லா ஊடகங்களுக்கும் வந்தாச்சா. இந்த ஊடகங்களினூடாக என்ன நாறான், அவன் திட்டம் என்ன? அவன் திட்டம் என்ன? முஸ்லிம்களிடத்தில் ஒழுக்கத்தில் வீழ்ச்சி ஏற்பட வேண்டும். அதான் திட்டமே. ஃபர்ஸ்ட் முஸ்லிம்களிடத்தில் ஒழுக்கத்தில் வீழ்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டும். பெக்டோல் என்கிற ஒரு யூத அறிஞன் ஒரு ஆய்வறிக்கையை முன்வைக்கிறான். என்ன ஆய்வறிக்கை? இஸ்லாம் வேகமாக பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முஸ்லிம்கள்கிட்ட இப்போ ஒழுக்கம் குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறான். அவன் ஆய்வு என்ன தெரியுமா? ஆரம்ப காலத்தில் இருந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தை வேகமாக பரப்பினாங்க, இப்போ இருக்கிற முஸ்லிம்கள் இஸ்லாத்தை வேகமாக பரப்பல, என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செய்கிறான். ஆய்வு செஞ்சா 1800 காலங்களில் இது ஆய்வு செஞ்சா அவன் முடிவு என்ன கொடுக்குறான்? முஸ்லிம்களிடத்தில் அப்போ ஒழுக்கம் அதிகமாக இருந்துச்சு, அதனால இஸ்லாத்தில் வேகமாக நுழைஞ்சுக்கிட்டாங்க. இது எதுக்கு? ஆடு நலையுதுண்டு ஓனாய் அழுதுச்சாம்பாங்க. அட, இஸ்லாம் வேகமாக பரவாமல் இருக்கிறதுக்கு இவைய ஆய்வு செய்யணும். அந்த காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அந்த பூச்சி தான் பரப்பி விடும். அந்த காரணத்தை சரியா கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த காரணத்தை நாளாக்கி விட்டா சரிதானே, இன்னும் பரவாமல் இருக்கும். அப்ப இன்றைக்கு இஸ்லாத்துக்குள்ள மக்கள் இணைகிறாங்க. முஸ்லிம்களை பார்த்தா, இஸ்லாமியர்களை பார்த்தா, குர்ஆனை பார்த்து வந்துகிட்டு இருக்கிறான், இஸ்லாமிய தத்துவங்களை பார்த்து பார்த்து வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அவன் ஆய்வறிக்கை வைக்க ஒழுக்கம் கம்மியாகணும், ஒழுக்கம் குறையணும். அப்ப ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறான். ஒழுக்கத்தை இல்லாம பண்ணணும், ஒழுக்கத்தை இல்லாம குறைக்கணும். அதுக்கு அவன் நவீன கண்டுபிடிப்புகளை எல்லாம் பயன்படுத்துறான். அவன் நவீன கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி ஒழுக்கத்தை இல்லாம பண்ணணும். சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு ஆரம்ப காலத்துல நாம இந்த நவீன கண்டுபிடிப்பு வர்றதுக்கு முன்னால வேலைப்பளு ரொம்ப கூட இருந்துச்சா இல்லையா? பெண்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம சமைக்கிறதா இருந்தா விறகு வெட்டணும், நம்ம சமைக்கிறதா இருந்தா விறகு வெட்டணும், நெல் குத்தணும், கொச்சிக்காய் இடிக்கணும், அம்மி மிதிக்கணும், அரைக்கணும், அம்மி அரைக்கணும், தண்ணி கூட சுமக்கணும், விறகு வெட்டணும், நெல் குத்தணும், கொச்சிக்காய் இடிக்கணும், அடுப்பு ஊதணும், தண்ணி கூட சுமக்கணும். இதெல்லாம் செஞ்சுதான் நம்ம சமைப்போம். வீட்டுக்கு 2 பேர் வந்தா இப்போ பட்டனை தட்டினா டீ ரெடி. வீட்டுக்கு 2 பேர் வந்தா கேத்தல தண்ணி, போச்சில் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு விறகு வச்சு உட்காருங்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஊதி பற்ற வச்சு அந்த நெருப்பு தண்ணி கொதித்து அந்த தண்ணிக்கு தேயிலை சாயம் போட்டு அதுக்கு சீனி போட்டு அதை ரெயிலில் வச்சு அதை கொண்டு வந்து வைக்கும்போது வீட்டில் செஞ்ச பலகாரங்கள் வந்திருக்கும். அப்போ கடைக்கு போய் 2 சம்சா வேண்டிட்டு வர்ற நாளா அந்த நாள்? இவ்வளோ வேலை செய்கிற ஒரு பெண்மணிக்கு எந்த வேலை? இவ்வளோ வேலை செய்கிற ஒரு பெண்ணு அடுப்பு ஊதுறா, கொல்லி கொத்துறா, அம்மி அரைக்கிறா, நெல் குத்துறா, இதெல்லாம் செய்கிறாவே. இந்த பொம்பளைக்கு வீட்டுக்கு வாரவங்களுக்கு பலகாரங்களும் செஞ்சும் பானை அடுக்கில் வைக்க நேரம் இருந்துச்சு. சோவி, முறுக்கு, தூள், தொதல் இதெல்லாம் கிண்டி ரெடியாக இருக்கும். கடைக்கெல்லாம் விடுறதில்ல. வீட்டில் தோட்டம், வாழை மரம், வாழைப்பொலை, அதுக்கு மடு வெட்டி அந்த மடுவுக்குள்ளே வாழைக்கொலையை வச்சு அதை மூடி சிரட்டை வச்சு தும்பு வச்சு ஊதி புகையடிச்சு பழுக்க வச்சு இதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு. இவ்வளவு செஞ்சு தேயில ஊதி நேரமாக்கி தண்ணி வச்சு கொதிக்க வச்சு டீ வச்சு பலகாரம் வச்சு பழம் வச்சு உபசரிக்க தெரியுது. இதெல்லாம் செஞ்சுட்டு பின்னரங்களை பெண்கள் ஒன்றுபட்டு கூடியிருந்து ஒருத்திக்கு ஒருத்தி தலை சீவி தலை பின்னி பேன் பார்த்து அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க தெரியுது. இரவு நேரங்களில் எந்த தெருவில் இறங்கினாலும் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும். பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குற தாய்மார் இருந்தாங்க. ஓது ஓது அப அஜ அக அந்த ஓதுடா ஓதி கொடுக்குற சத்தம் கேட்கும். மகரிபானா வீட்டில் ரோட்டில் இல்லை, வீட்டில் கரண்டி இல்லை, விளக்கு இல்லை, ஓதி கொடுக்குற சத்தம் கேட்கும். ஆமணக்காயை உடைச்சி பருப்பை பச்சை கீழே குத்தி அதை பற்ற வச்சுக்கிட்டு அதான் தோச்சி கடைக்கு கொண்டு போயிட்டு வர்றது.
இப்படி வாழ்ந்த காலத்தில் ஓதுறதுக்கு நேரம் இருந்துச்சு, மார்க்கம் படிக்க நேரம் இருந்துச்சு, பொழுதுபோக்க நேரம் இருந்துச்சு, இந்த வேலையெல்லாம் செய்ய நேரம் இருந்துச்சு. இப்ப அரிசி குத்துறது இல்லை, கொச்சிக்கு அரைக்கிறது இல்லை, தண்ணிக்கு அடுப்பு ஊதுறது இல்லை, குடம் சுமக்கிறது இல்லை, உடுப்பு கழுவுறதுக்கு கல்லுக்கு போறது இல்லை, சவக்காரம் தேய்க்கிறது இல்லை. எல்லாமே மெஷின், எல்லாமே ஒரு பட்டன், எல்லாமே குயிக். வீட்டில் பலகாரம் செய்யறதில்ல. யாரு செய்யறா பலகாரம்? ஓனரை பண்ணினா வீட்டில் வந்து இறங்குது. தொதலு மஸ்கத்து பெட்டிச்சி கட்லஸ் எல்லாமே எல்லாம் வந்து இறங்குது. எல்லாம் வந்து இறங்கினாலும் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குற அளவுக்கு பலமான அறிவு மண்டைக்குள்ள இருந்தாலும் டியூஷனுக்கு நேரம் பார்த்து ஆள் தேடி பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம். ஏன்? நேரம் இல்லை. எங்க போச்சு நேரம்? அட எங்க போச்சுங்க நேரம்? பிள்ளைக்கு ஓதி கொடுக்கறதுக்கு நேரம் எங்க போச்சு? காணலையே. என்ன நடந்த? பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க முடியல. வீட்டில் இறங்கி பாருங்க, குர்ஆன் சத்தம் கேட்குதா? ரோட்டில் போய் பாருங்க, எங்க குர்ஆன் சத்தம் கேட்டுச்சு? எங்க பயானு கூப்பிட்டா வர்றாங்கல்ல, டைம் இல்லை. அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? சிந்திச்சு பாருங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்தா என்ன செஞ்சிருக்கிறான்? இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளால் நம்முடைய நேரம் வாங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளால நம்ம நேரத்தை சுருக்கமா தந்தாச்சு. தந்த நிறைய நேரம் மிச்சம் இருக்க போகுது. அவ்வளோத்தையும் கடமாக்கிட்டான். என்னத்துக்கு கடன் வாங்கியிருக்கிறான்? விட்ட நீ ஹதீஸ படிப்ப, குர்ஆனை ஓதுவ, இஸ்லாத்தை படிப்ப, பிள்ளையை சரியா வளர்ப்ப. இல்லை, எடுத்தாச்சு. என்ன செய்யறான்? ஆம்பளைகளை பார்த்தா இந்த ஃபோனு, படிக்காதவனுக்கிட்ட ஃபோனு, படிச்சுக்கிட்டு சயின்டிஸ்ட் படிச்சுக்கிட்டு அங்கே போகலைங்க. ஃபேஸ்புக் வேணாம், விடுங்க. அதுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் பார்க்குற நாலேஜ் இருக்கணும், எல்லாம் வேணாம். ஃபோனு 5000 ரூபாய்க்கு இன்டர்நெட் ஃபோனு. இந்த ஃபோனும் ஒரு மனிதனும், ஒரு கணவன் மனைவி இருக்கான்னு வச்சுக்கோங்க. வல்லாஹி சொல்கிறேன், அவன் பொண்டாட்டியோடு இருந்தது குறைய ஃபோனோடு இருந்தது தான் ரொம்ப கூட. ஏங்க இந்த துஷ்பிரியம்? ஏன் இது? ஏன்னா பொண்டாட்டியோட கழிச்சிட்டிக்க தெரியாது உனக்கு? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ வேலைப்பளு உள்ளவங்க. இந்த சமூகத்துக்கு நபியா தூதரை அனுப்பப்பட்டவங்க, எவ்வளோ வேலைப்பளு. வஹியை கொண்டு வந்தவங்க, நாட்டை ஆள்றவங்க, உலகத்தை ஆண்டவர். எத்தனை யுத்த படைகள், எத்தனை சஹாபாக்களுடைய பிரச்சனைகள், எத்தனை யூதர்களுடைய கேள்விகள். பொண்டாட்டி 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 11 பொண்டாட்டி ஒரே நேரத்தில். அப்போ கூட மனைவி மடியில் படுத்துட்டு குர்ஆன் ஓதுறாங்க. நம்ம எப்பங்க கடைசியாக மனைவி மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் என்னது கேட்குற? நியாயமாக சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வேற வேணுங்க. நம்ம பொண்டாட்டி புருஷன் அன்பா எப்போ இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என் புருஷன் என் மடியில் படுப்பாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன், மடியில் படுத்து குர்ஆன் ஓதுவாங்கன்னாங்க. நேரம் ஒதுக்கியிருப்போமா? நம்ம நேரம் ஒதுக்கியிருப்போமா? பொண்டாட்டி ஒரு ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. ஒரு நாள் வீட்டில் உங்கள் மனைவி மடியில் படுத்துக்கிட்டு கதை பேசுகிறது இல்லையா? ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இஅ்திகாஃப் இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜன்னல் வழியாக தலையை, இந்த திரைச்சிலையை நீக்கி தலையை உள்ளே தருவாங்க. இப்போ வீடு பள்ளிக்குள்ளே இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. நம்ம என்ன கப்ப இஅ்திகாஃப் இருக்கிறோன்னு பொண்டாட்டி என்ற தேவைப்படுதும்போ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. மேலே கதைக்காத நீ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள இருந்து தலையை நீட்டுறாங்க, என்ன வச்சு தலை சீவி விடுவேன்னா ஆயிஷா நாய் சொல்றாங்க. செஞ்சமா யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அட யுத்தத்துக்கு சாப்பாட்டு வீட்டுக்கு மதினி மாமிட்ட போகல, யுத்தத்துக்கு போறாங்க. போகும்போது சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தக்கத்தமோ கொஞ்சம் முன்னாடி போங்கப்பா, போங்க கொஞ்சம் முன்னாடி போங்க. ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறாங்க, அம்மா ஓட்டப்பந்தயம் வச்சு பார்த்துருவோம்மா. எந்த சிந்தனை இது? இந்த சிந்தனை வருமா?
ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவன் கேட்கிறாரு, யாரு சாதாரண ஒரு சஹாபியா, ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், ஒரு நபி மனைவி கிட்ட கேட்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் கொஞ்சம் முன்ன போக சொல்லிட்டு, ஓட்டப்பந்தயம் வச்சு பார்த்துருவோமாம்மா, யுத்தத்துக்கு போற நேரம், ரத்தம் காண போற நேரம், திரும்பி வருவது நிஜமில்லை, கவனாடையோடு போன பயணம். அது கவனோட தான் போவாங்க. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்த போது அவர் கொண்டு வந்த கவனாடியை கொண்டு போனோம், தலையை மூடினால் கால் தெரியுது, காலை மூடினால் தலை தெரியுதுங்கிறான். இப்படித்தாங்க கவனாடையோடு போறதா இருந்தா எவ்வளவு மனசுக்குள்ள திக்கு இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியோடு கடைசி வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஏமா ஓட்டப்பந்தயம் வச்சு பார்த்துடலாமான்றாங்க. ஓடினாங்க, ஆயிஷா நாயி வெத்தினாங்க, ஆயிஷா நாயி முந்திக்கிட்டாங்க. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு போறாங்களே. இன்னைக்கு போன்ல கொஞ்சம் குழாவுற ஆண்கள் கேர்ள் ஃப்ரெண்டா, கேள்வி பதிலாம் கேர்ள் ஃப்ரெண்டு. என்னங்க, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட அரை மணி நேரத்துக்கு மேலே பேசலான்னு நினைக்கிறீங்களா? 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுவான்னு நினைக்கிறீங்களா? பொய். அவள் 6 இருந்தாலும் சரி, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட போன் பேசினா சரிடா வைடா அப்படின்றான். எவனால மௌலவியா இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் அரை மணி நேரத்துக்கு மேலே, 1/4 மணி நேரத்துக்கு மேலே, 20 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தன் போன் பேசுறான் என்றால் சத்தியமாக அடுத்த சைட்டில் ஒரு பொம்பளை தான். ஆனால் பொண்டாட்டி இல்லை. ஆனால் பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. பொண்டாட்டி போன் பேசினா என்ன அப்படின்னு கேட்குறான். என்ன என்னடி என்ன, இப்பதானே வந்தேன் கொழும்புக்கு, இதுக்கெல்லாம் என்ன கோணும் அப்படின்னு. ஆனால் அன்பா பேச மாட்டீங்களா நீங்க? நான் கேட்குறேன், இந்த நவீன கண்டுபிடிப்பு, இந்த போன் குடும்பத்தை எத்தனை பிரிச்சிருக்குது, எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்குது. இது வந்துச்சு, மனுஷனுக்கு நேரம் சுருக்கம். கொழும்புக்கு போய் ஒருத்தன்கிட்ட கதைச்சிட்டு வரதா இருந்தா 1.5 நாள் காலி. ஆனா ஒரே நிமிஷத்துல அமுக்கி விஷயத்தை முடிச்சாச்சு. ஆர்டர் பண்ணா லொரியில சாமான் வருது கடைக்கு. அப்ப இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தானே. அப்ப நேரம் உனக்கு மிச்சமாகணும் இல்ல? நீ முதல்ல வியாபாரம் பண்றதா 2 நாளை ஒதுக்கி பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு கடைக்கு சாமான் எடுத்து கொழும்புக்கு போகணும். இப்ப அந்த நேரம் உனக்கு மிச்சம். அப்ப முதல்ல இருந்ததை விட இப்ப பொண்டாட்டிட்ட கூட இருக்கணுமே. அப்படித்தான் நமக்கு தோணுது. இல்ல, இந்த யூத கிறிஸ்தவன் இதை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து தந்துட்டு உனக்கு நேரத்தை சுருக்கி தந்துட்டு மீதி நேரத்தை தவறாக யூஸ் பண்ண சொல்லிட்டான். முடிஞ்சு. முதல்ல ஆச்சும் 2 நாள் கொழும்புக்கு போய் வந்தால் 1 நாள் அரை நாள் கடையை பூட்டி லீவ் போட்டு பொண்டாட்டி மடியில். இப்போ எவ்வளோ ஒருத்தி மடியில் படுத்துக்கிட்டு இருக்கிறான், ஃபோனில் பேசுகிறான், கொஞ்சம் அப்புறம் அப்புறம் அப்புறம்டா. இனி இஸ்லாத்துக்கு அப்புறம் தான் முடிஞ்சு. ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, அதான் அப்புறம். நீ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னங்க சாப்பிட்டீங்களா, இருந்தீங்களா, தூங்கினீங்களா, புறம் எப்படிங்க, என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்களா, மழையா, ஊரில் மழையா, வாப்பா என்ன செய்கிறாங்க, யோசிச்சுக்கமா என்னத்தை கேட்குறது, வண்டி ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி, ஊரில் மழையா, அப்புறம் என்னென்ன செய்திகள், என்ன செய்திகள், அப்புறம் எப்படி ஆளுகள், சுகம் எப்படி, சுவாத்தியங்கள் எப்படி, அப்புறம் சொல்லுங்களேன், நீங்களும் சொல்லுங்களேன், என்னையாலும் சொல்லுங்களேன். என்னடா இது, நீ படித்தவன், பண்பாடு உள்ளவன், கல்யாணம் பண்ணவன், உனக்கு பிள்ளை இருக்கும், பொண்டாட்டி இருக்கு, உன் பொண்டாட்டிட்ட போய் என்னம்மா கதடா, என்னோட கதடா தங்கம், கதடா என்னமாலும் செல்லுடா, எப்படிடா இருக்க, நல்லா இருக்காடா, எப்படாச்சும் பொண்டாட்டிட்ட காய்ச்சிப்ப? நீ உன் மனைவி கிட்ட எப்பயாச்சும் காய்ச்சிப்பியா? இல்லையம்மா, இல்லையே. அப்ப இது வீண் விரயம் இல்லையா? இது அனாச்சாரம் இல்லையா? இந்த கலாச்சாரம் இஸ்லாத்துல உண்டா? ஏன் கதைக்கணும், எதுக்கு கதைக்கணும்? இதுல யாரு உணர்ச்சி வசப்படுறா, யாரு பாதிக்கப்படுறா? நம்ம மனைவி இன்னொருத்தன்ட்ட கதைச்சா நம்மளால தாங்க முடியுமா? அப்படி போட்டு பார்ப்போமே, அப்படி போட்டு பார்ப்போம். நம்ம மனைவி இன்னொருத்தன்ட்ட கதைச்சிட்டு இருக்கான், டே சாப்பாட்டை தாடி பொறுங்க, ஒரு ஆளோட பேசிட்டீங்க, அப்புறம் வேண்டாம், செருப்பை கலட்ட மாட்டோமா, அடிச்சு பின்னி எடுக்க மாட்டோமா, கோபம் வருதா, ரோசம் பொத்துக்கு வருதா, தாங்க முடியுதா, நெஞ்சு வடிக்கும் இல்லையா? என் பொண்டாட்டி இன்னொரு ஆம்பளையை பார்த்து கதைக்கிறான்னா நம்மளால தாங்க முடியுதா? முடியலை. அப்போ அவளுக்கு மட்டும் எப்படி முடியுது? நம்ம பேசுகிறோமே முடியலையே. சிந்திக்கிறது இல்லையா? இஸ்லாம் எங்கே போய் நிற்கிது? ஒன்றும் வேணாம், அந்த ஃபோனு எங்கே போய் நிற்கிது? இதுக்கு கதவு மூடி திறந்து வைக்க தேவையில்லை. இந்த ஃபோனுக்கு
நீங்கள் வீட்டில் பிள்ளைய ஃபர்தா போட்டு ஃபர்ஸ்ட் கவர் போட்டு கேட்டை பூட்டி வச்சு ரோட்டுக்கு வெளியிறங்காமல் எல்லாம் நல்ல பக்குவமாக வளர்ப்பீங்க. கவரேஜ் வாரத்துக்கு கதவு திறக்கணுமா? உள்ளே வந்து இறங்கிரும். ஃபர்ஸ்ட் கவர் போட்ட உள்ள ஓடிடுவா. தமிழனோட ஓடிட்டா. நம்ம சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் கவர் போட்டவ ஓடிட்டாள், காவிரோட ஓடிட்டாள், முஸ்லீமோட ஓடிட்டாள். எப்படி ஒரு நாள் இந்த ரோட்டு பக்கமே அவன் வந்ததில்லை. எப்படி ஜாயிண்ட் ஆகினா? எல்லாம் ஜாயிண்ட் ஆக்கி கொடுக்கும். இந்த கவரேஜ் எல்லாம் கொடுக்கும். இந்த ஃபேஸ்புக்கு ஜாயின் பண்ணும், ஸ்கைப்பு ஜாயின் பண்ணும், இன்டர்நெட்டு ஜாயின் பண்ணும், ஃபோன் கவரேஜ் எல்லாம் செஞ்சு வைக்கும். ஒன்னே ஒன்று தான், எல்லாம் முடிஞ்சது பின்னால் ஓடுற வேலை மட்டும்தான், மற்றெல்லாம் நடந்துடும். இன்னைக்கு நிறைய விபச்சாரம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள், கனவு மனைவி கடையில நிறைய பிரிவினைகள், பிரச்சனைகள். இன்னொருத்தியே பார்த்துக்கிட்டு இருந்தா, இன்னொருத்தியோடையே பேசிட்டு இருந்தா பொண்டாட்டி வாய்ஸ் நல்லா இருக்காது, பொண்டாட்டி பேச்சு இனுக்காது, பொண்டாட்டியோட இருக்கிறது கசக்கும், பொண்டாட்டியோட பேசுறது வெறுக்கும். பொண்டாட்டி பேசுனா மோசமா தெரியும். இன்னொருத்தி நல்லா பேசுவா. அப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா? நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள் வாழக்கூடாதா? அப்ப தேவையில்லாத நேரத்தை கடத்துதா இல்லையா? அப்ப நேரம் இருந்துச்சு, இவ்வளவு வேலை செஞ்சு நேரம் இருந்துச்சு. இப்ப இவ்வளவு வேலை செஞ்சு நேரம் இல்லை. அங்கே பெண்களை பாருங்க, டிவியில தொங்கிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சு வச்சு இல்லை, எல்லாம் தூள் வருது. கொச்சிக்கெல்லாம் அடிக்க தேவையில்லை, இடிக்க தேவையில்லை, அரைக்க தேவையில்லை, எல்லாம் பவுடர் தான். அரிசியெல்லாம் குத்த தேவையில்லை, எல்லாம் உடைச்சி அரிக்கிறதே இல்லை. அரிக்கமெல்லாம் இப்போ இல்லை. முதல் தான் அரிசி அரிச்சு கல் எடுக்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. சுத்தமான கல் நீக்கப்பட்ட சம்பா அடிச்சு வருது. கொட்ட வேண்டியதுதான், ஒரு கல் வராது. ஒரு மண் வந்தால் ரிட்டர்ன் பண்ண, அவ்வளவு தான் திரும்பி தருவான்றான். கரண்டி பண்ணுறான். ஒரு மண் இல்லாமல் அடிப்பானா? மில்லு, ரைஸ் மில்லு. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 செகண்ட் சமைச்சு முடியுது. 10 நிமிஷம் தாங்க 10 பேருக்கு சமைச்சு தரங்களாம். இப்போ முடியுமா இல்லையா? ஒரு 10 நிமிஷம் தாங்க 10 பேருக்கு சமைச்சு ரெடி, எல்லாம் வந்தாச்சு. இப்போ போதாபுரைக்கு கறி வந்துருக்கு டின்ல. டின் மீன் மாதிரி டின் கறி. என்ன, சட்டியில் லேசாக எண்ணெயை படுத்துறது, டின்னை உடைச்சி கொட்டி அப்படியே பிரட்டினா சாப்பாடு இருக்கும். ஒன்று நீ உப்பும் போட வேணாம், நீ கொச்சிக்காய் அளவு பார்க்க வேணாம், நீ காய்கறி வெட்டி ஒன்றுமே செய்ய தேவையில்லை. சூடாக்கி சாப்பிடும், எல்லாம் ரெடி வந்துடுச்சா? அப்போ இவ்வளோ குயிக்காக சமைச்சாலும் பொம்பளைக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. எதுக்கு நேரம் இல்லை? எதுக்கு? டியூஷனுக்கு, பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த, ஓதி கொடுக்க, புருஷன் வேலையை பார்க்க, அவ வேலையை பார்க்க. மாமியாட்ட போய் எத்தனை நாள் இல்லை? மாமியாட்ட போய் எத்தனை நாள்? மைனியோட பேசி எவ்வளோ நாள்? தங்கச்சியோட பேசி எத்தனை நாள்? உமாவோட பேசி எத்தனை நாள் இல்லை? ரிமோட்டை எடுத்து காலையில் ஒன் பண்ணினா, இந்த வீடுகளை போய் ரிமோட்டை எடுத்து பார்த்தா தெரியும். டிவி ரிமோட்டை ஒன் ஆஃப் சுவிட்ச் புதுசாக இருக்கும். ஒன் ஆஃப் சுவிட்ச் இருக்கிறதுலே அதில் அந்த சிவப்பு வட்டம் போட்டது, அது அழியாமல் புதுசாக இருக்கும். ஏன்? அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஒரு தடவை ஆன் பண்ணுறது. ஆனால் இடையில 1 2 3 4 5 6 7 9 0 இந்த நம்பர் இருக்குது இல்லையா, தேஞ்சு நம்பரே அழிஞ்சு போய் குத்து மதிப்புக்கு நெசிக்க வேண்டியதுதான். சேனல் மாற்றுறது தான் கூட, ஒன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ரொம்ப குறைவு. ஏன்? காலையில் எழும்பி டிவியை ஒன் பண்ணினா ஆள் இல்லாட்டியும் அது தனியாக பேசிகிட்டு இருக்கும். அந்த டிவிக்கு முன்னால் தான் அந்த தேங்காய் திருவுறது, கொச்சிக்காய் உடைக்கிறது, எல்லாம் ரெடியாக்கி கொண்டே கொட்டுறது, மர பிங்காலில் போட்டு மறாத தின்னுறது. டிவியை பார்த்துக்கிட்டு தான் பள்ளி கிடந்தாலும் தின்னுட்டு போய்த்துருவா. முடிஞ்சு. வீட்டுக்கு வர விருந்தாளிகளை உபசரிக்கணும். இஸ்லாம் சொல்லுது. எப்படி உபசரிக்கிறது? வீட்டுக்கு போய்த்தோமா நம்ம, அவங்க நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல நாடகம் போயிட்டு இருக்கும். நம்ம போனால் வாங்க இருங்க இருங்க, இந்த கடும் தொடரண்டு பாருங்க. அந்த விளம்பர இடைவெளி ஒன்று வரும். அந்த விளம்பர இடைவெளியில் அப்புறம் எப்படி வந்தீங்க, சோமா இருக்கிறீங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, மச்சான் என்ன செய்கிறாரு, எங்களுக்குள்ள நாடகம் ஸ்டார்ட் ஆகிடும். மரம் திரும்பியாச்சு, அவ்வளோதான். நல்ல வேளை விளம்பரம் போடுறான் இடைய. விளம்பரத்தோடையே விசாரிச்சுட்டு விளம்பரம் முடியும், ஆட்கள் போய்த்தாங்க, முடிஞ்சு. அப்போ என்ன விருந்தாளிகளை கவனிக்கிறாங்களா? புருஷன் வருவான் வீட்டுக்கு, புருஷனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கறதுக்கு பொண்டாட்டிக்கு நல்ல நேரம் இல்லை. அது டிவி பார்த்துட்டு இருப்பான். முக்கியமான கட்டம் போகக்குள்ள வந்துடுவான் அவன் வேலை விட்டு. இதை விட்டுட்டு போய் சோறு வச்சு கொடுக்கலாமா? ஒரு நாளும் போடாத தங்கம் அண்டைக்கு வரும். தங்கம் சாப்பாடு போட்டு வச்சுக்கண்டா, தங்கம் எடுத்து சாப்பிட்றா.
போட்டாச்சா? அவ கெஞ்சுவா, போட்டு சாப்பிட்றா தங்கம் டார்லிங், சாப்பாடு எல்லாம் ரெடியாக மேசையில் இருக்கிற எடுத்து வச்சு சாப்பிட்றா ப்ளீஸ்டா, இந்த கடு கட்டண்டா. இந்த மனுஷனும் எவ்வளவு நாளை பிறண்டைக்கு டார்லிங் என்றிருக்காள், தங்கம் என்றிருக்காள், இதை மிஸ் பண்ணக்கூடாது. சரிடா தங்கம் நீங்கள் பாருங்கடா, நான் போய் சமைச்சு சாப்பிட்றான்ட்டு பேத்துருவான். வைக்கணும். சில வீட்டில் புருஷன் பெறுவான், அந்த புருஷனுக்கு தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு பொண்டாட்டி இல்லை. எங்கே தேடி பார்த்தா கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பா. என் கணவனுக்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப இன்னைக்கு இந்த நவீன கலாச்சாரம் என்ன செய்யுது? நம்ம நேரத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப என்னங்க இதெல்லாம்? தொழுகையில் பொடுபோக்கு, தொழுகையில் பொடுபோக்கு நமக்கு விளங்க மாட்டேங்குது. தொழுகையோட முக்கியத்துவம் நமக்கு விளங்க மாட்டேது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல் ஃபர்க் பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்க்கு ஸலான்னாங்களே. சின்ன விஷயமா? தொழுகை காபிருக்கும் முஸ்லிமுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் தொழுகையை விடுறதுதான்றாங்க. சின்ன விஷயமா தொழுகையை விடுறேங்கிறது? குஃப்ர் ஆயிட்டேன். மதுஹபுக்குரிய இமாம்கள் எல்லாம் என்ன சொல்லலாம்? காவிரி முஸ்லிம்களுடைய ஜனாசா அடக்கிற இடத்துலயும் அடக்கக்கூடாது தொழுகையை விட்டவன. தொழுகையை எப்படி விடுறது? பொடுபோக்கு. வயலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தனது தொழுகையிலே பொடுபோக்காக மறதியாக இருக்கிறார்களே அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். கேடு என்ன தொழுவோக்கு? படம் போடுற அன்றைக்கு அசர் தொழுகை இல்லை. சரி, அசருக்கு வாங்க சொல்லக்கூடாதான் கடைசி கட்டத்தை போடுவான். அவனுக்கு தெரியும் முஸ்லிம்களுக்கு நேரம் முக்கியமான நேரம் உண்டு. புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய பகல் நேர அமலையும் இரவு நேர அமலையும் கவனிப்பதற்கு 2 மலக்குமார அல்லாஹ் இறக்குறான். பகல் நேர அமலை கவனிக்கிற மலக்கு சுபஹுக்கு வருவார். இரவு நேர அமலை முடிச்சுக்கிட்டு சுபஹுக்கு ஒருத்தர் போவார். அவர் வருவார், இன்னொருத்தர் போவார். இரவு நேர அமலை கண்காணிக்கிற மலக்கு அசர் நேரம் வருவார். பகல் நேரத்தை கண்காணித்த மலக்கு அவர் வரும்போது போவார். அப்போ சுபகும் அசரும் மலக்குமார்கள் டேர்ன் மாறுற நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த 2 தொழுகையும் பேணுதலாக ஜமாத்தோட தொழுதுவாங்கப்பான்றாங்க. ஏன்? இந்த 2 மலக்குமார்களும் போனோன்னு அல்லாஹ் கேட்பான், கைஃப வஜத்தும் இபாதி வ கைஃப தரக்துமுஹும். என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் போய் சந்திச்சிங்க, இப்போ எந்த நிலையில் விட்டுட்டு வாரீங்கன்னு கேட்பான். அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, சுபஹு தொழுதுகிட்டு இருந்தாங்க நாங்கள் போனோம், இப்போ அசர் தொழுதுட்டு இருந்தாங்க நாங்கள் வாரோம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்குது? படத்தில் சரியான கடைசி கட்டத்தில் போனோம். அசர் 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 நேரம். அப்ப காவிர்களுக்கு நல்லா தெரியுது, யூதர்களுக்கு நல்லா தெரியுது இந்த 2 தொழுகையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இந்த சுபகும் முக்கியம், அசரும் முக்கியம். முனாபிக்குகளுக்கு ரொம்ப பாரமான தொழுகை இஷா, இஷாவும் முக்கியம். அப்ப முக்கியமான வேலை எப்ப வைப்பான்? கடைசி கட்ட சரியான ஒரு நிகழ்ச்சி ஒன்னாவது அசருக்கு விட்டு கேளாது. ஒருத்தன் 5 நேரம் தொழுகிறவராக இருப்பான், இனி தொழுகிறதான்றான். தொழுதுட்டு அந்த ஓரெல்லாம் பக்காவாக தொழுவான், மகரியெல்லாம் சரியாக தொழுவான், ஷவெல்லாம் சரியாக தொழுவான். அசருக்கு அப்படியே டிவியை பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு எவ்வளோ வாங்க வர எவ்வளோ எழும்பிடுவான். எழும்பி தொப்பியை போட்டுருவான். போகல அங்கே பிடிச்சி காட்டிடுவான். அப்படியே கையில் பைக்கை கீயையும் எடுத்துடுவான். எடுத்து காமத்தை சொல்லட்டுன்னு பார்த்துக்க நிற்பான். நடக்கிறது காமத்தை சொல்லட்டும். இகாமத்து செல்லும் போது கன்னத்தில் துவக்க வச்சிருவான். பரவாயில்ல, கடைசி 2 ரக்காயத்தை பிடிச்சிடலாம் ரெண்டு பார்ப்பான். கடைசி 2 ரக்காயத்தை பிடிச்சிடலான்னு பார்க்கும்போது இனி பயங்கர கட்டம் போகும், இருந்துடுவான். நான் போய் ஒரு ஜமாத்து நடத்திடலாம். அசர் தொழுகை சரி முடிஞ்சு. சிலர் பிறகு போய் தொழுகிறான், சிலர் தொழுகையே இல்லை. என்ன நடந்துட்டு இருக்கு? அல்லாஹ் உள்ளத்தில் சீல் வைக்க மாட்டானா? முனாஃபிக் என்று சீல் வைக்க மாட்டானா? தொழுகை விட்டவன் யாருங்க? தொழுகை விட்டவன் யாரு? எல்லாம் கொள்கைவாதிகளுக்குள்ளேயும் தௌஹீதுங்கிறோமே, கொள்கைவாதி மார்க்கம் பயானு அது இதுன்னு பேசுறோமே, கொள்கை பேசுறோமே.
தாவா செய்யறோமே, நம்ம 4 பேருக்கு போய் மார்க்கம் சொல்ற தாயா இருக்கிறோமே, நம்மளை திருத்திக்க வேணாம், நம்மள்ட்ட மாற்றம் வர வேணாம். எப்படிங்க நடந்துகிட்டு இருக்குது? அல்லாஹ் மன்னிப்பானா? அட தெரியாதவனை விட தெரிஞ்சவன் செய்தால் அடி கூட இல்லையா, உத கூட இல்லையா, நரகத்தில் கொண்டு போட மாட்டான் அல்லாஹ். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். கேடு, வயல் கேடு. இன்னும் தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, வயலுங்கிற ஒரு நரக ஓடை என்று சொல்றாங்க. தொழுகையில பொடுபோக்கா இருந்தால் நரக ஓடை. இந்த தொழுகையை விட்டவர்கள் இருக்கிற இடம் நரகத்தில் சக்கர். மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். உங்களை சக்கரிலே கொண்டு வந்து சேர்த்தது என்ன என்று கேள்வி கேட்பாங்க. அந்த நரகவாதிகள் சொல்வாங்க, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழாம இருந்துட்டோம் அப்படின்றோம். எல்லாம் பாதுகாக்கணும். சின்ன விஷயம் கிடையாது இதெல்லாம். பேசுற என்னை உங்களை எல்லாம் பாதுகாக்கணும். சுபகு நேரம் தூங்கிக்கிட்டு இருப்போம், மலக்குமார்கள் டேட் மாறிடுவாங்க, டர்ன் மாறிடுவாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறாங்க மலக்குமார்க? தூங்கிட்டு இருக்கான், வாரோம், படம் பார்த்துட்டு இருந்தான், போனோம். இதானா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு வைப்பாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏன் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க? திங்கக்கிழமை நான் பிறந்தேன், அதனால் நான் நோன்பு வைக்கிறேன். வியாழக்கிழமை ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுது. என்னுடைய அமல் எடுத்து காட்டப்படும் போது நான் நோம்பாளியாக இருக்கணும். அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்மளை பற்றி காட்டும் போது நம்ம ஒரு இபாதத்தாளியாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் 2 டைம் அல்லாஹ்விடத்தில் நம்மளை பற்றி எடுத்து காட்டப்படுது. அசர், சுபகு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடாதா? இஷா, முனாபிக்கிங்களுக்கு பாரமாக இருக்கிற தொழுகை இஷா. அந்த இஷாவுடைய நேரத்தில் ஒரு முக்கியமான தமிழ் நாடகம் ஓடிட்டு இருக்கும். இப்போ ரொம்ப பொடுபோக்கு. அப்போ நம்மளை விரட்டி விரட்டி வேட்டையாடிட்டு இருக்கிறது இந்த யூதஸ் கிறிஸ்தவ சமூகம். நவீன கண்டுபிடிப்புகள் என்ற பேரில் நம்ம வீட்டுக்கெல்லாம் கலாச்சாரங்களை, நாகரிகங்களை இறக்குது, தொழில்நுட்பங்களை இறக்குது. எல்லாம் இறக்கினா எல்லாத்துலேயும் இஸ்லாம் இருக்குது. இந்த போனை தாவாக்கு பயன்படுத்தலாம், இந்த போனை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், இந்த விஷயத்து நல்ல விஷயத்துக்காக இந்த போனை பயன்படுத்தலாம். கெட்டு போகலாம். போனில் செக்ஸ் படம், போனில் செக்ஸ் படம் பார்க்குறான், கம்ப்யூட்டரில் செக்ஸ் படம், அது போய்த்து இப்போ போனில் யாரு பிடிக்கிறது? போனில் 5 ரூபா வெட்டுறான், 25 ரூபா போட்டா 1 GB ஃப்ரீ. எதுக்கு கொடுக்குறான் ஃப்ரீ? கெட்டு போடா, கெட்டு போ. அப்போ 1 GBக்கு ஒரு படம் பார்த்துருவான் நடந்துட்டு போகும்போது. அப்போ மூடி எங்கே போகுது? இன்னொருத்தையை ரசிப்பான். இன்னொருத்தையை ரசித்தா என்ன செய்வான்? பொண்டாட்டி அசிங்கமாக தெரியும். அடுத்தது இவங்களுடைய திட்டம் என்ன? முஸ்லிம்களுக்கு இருக்கிற ரோஷத்தை கலட்டி எடுக்கணும். எதில் இஸ்லாம் வெக்கப்படாத சொல்லுதோ அதை எடுக்கணும். ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன், ஒரு கணவன், மனைவி எப்படி இருக்கணும்? மனைவி விஷயத்தில் ரோஷம் இல்லாத ஆண் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான்டாங்களே. அப்போ பொண்டாட்டி விஷயத்தில் ஒரு புருஷனுக்கு ரோஷம் இருக்கணும். என் பொண்டாட்டியோட ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், ரோஷம் பொத்துக்கு வரணும். எப்படி நீ உன் வீட்டுக்கு உன் கூட்டாளியை கொண்டு வச்சுட்டு பொண்டாட்டியை முன்னுக்கு வச்சுட்டு பேசுவ? அவன் மறைஞ்சுதான் இருக்கணும். அவன் எப்படி உனக்கு முன்னாலேயும் உன் கூட்டாளிக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பா? நீ இல்லாத நேரத்தில் வந்தவனை உட்கார வை, இன்னும் வாராண்டி எப்படி சொல்லுவ நீ பொண்டாட்டிக்கு? முடியாது. என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய அண்ணன் வந்தாலும் என்னுடைய மனைவி கதவு திறக்க மாட்டா, அதான் என் பொண்டாட்டி. புருஷன் காக்கா வந்திருக்கா, புருஷன் தம்பி வந்திருக்கா, என்ன செய்யறது? வாங்க உள்ளுக்கிறீங்க போட போய் காய்ச்சிட்டு இருக்கிறது இல்லை, அவன் பொண்டாட்டி கிடையாது. அப்போ ஒரு புருஷனுக்கு ரோஷம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த இஸ்லாமிய உணர்வை இல்லாமல் ஆக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணுறான். முஸ்லீம்கள்ட்ட எவ்வளோ பக்குவம் பாருங்க. ஆனால் ஒருத்தன் சகோதரனுடைய பொண்டாட்டியோட கூட தனியே இருக்க முடியாது. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பெண்களிடத்தில் நுழைவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்றாங்க. ஒரு அன்சாரி நபி தோழர் கேட்டார், அல்ஹமு யா ரசூலல்லாஹ், புருஷன் காக்கா தம்பியோட உட்காரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. புருஷனுடைய நானா தம்பி என்றா இந்தியாவில் சொல்லுவாங்க குழந்தனார் ரெண்டு. குழந்தனார், குழந்தை, பிள்ளை, குழந்தனார், மச்சின. அப்போ புருஷன் தம்பி, புருஷன் நானா அப்படின்னு சொன்னால் புனிதமான உறவான், அவங்களோட பேசலாம். அதுக்கு ஒரு ஜாய் விட்டு கொடுத்து வச்சுக்க நம்ம சமூகம். அது சொந்த ஹக்கு. 40 நாளைக்கு சும்மா வச்சுக்கலாமா? என்ன சும்மா வச்சுக்கிறது? 40 நாளைக்கு சும்மா வச்சுக்கலாம். அப்போ
அது புருஷன் தம்பி வருவார் வீட்டுக்கு, காய்ச்சிட்டு இருந்துட்டு போவார். நானா வருவார், காய்ச்சிட்டு இருந்துட்டு போவார். தான் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு அன்சாரி தோழர் கேட்டார், அல்ஹமு யா ரசூலல்லாஹ், புருஷனுடைய சகோதரனோடு தனித்திருப்பதும் பாவமான்னு கேட்டாங்க. ஏன்? அப்பவும் அது சின்ன விஷயமா கருதப்பட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்ஹமு அல் மௌத், புருஷன் நான தம்பியா செத்த, அதான் ரொம்ப ஆபத்து. அல்ஹமு அல் மௌத், அவுட், செத்த, அது ஆக டேஞ்சர் வந்துட்டாங்க. எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒரு இஸ்லாமியனுடைய உணர்வை யூதம் புரிஞ்சு வச்சிருக்கான். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு பக்குவம். ஒரு வீட்டுக்கு போனா சலான் சொல்லணும். வீட்டுக்கு போனா நீங்க சலான் சொல்லணும். சலாத்துக்கு மறுமொழி எப்ப வரும்? உள்ளுக்கு ஆம்பளை இருந்தா வரும். இருந்தாலும் அவங்க உன்னை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு எப்ப பொருத்தமோ அப்ப எல்லாம் ரெடி ஆகிட்டு வலைக்கும் சொல்லாமாங்க, அப்பதான் நீ உள்ளுக்கு போகணும். திரும்ப சலான் சொல்லுவ, அவங்க விரும்பல, நீ வாரத்தை அவங்க விரும்பல, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அல்லது அவன் வீட்டில் ஆம்பளை இல்லாமல் இருக்கும், பொண்டாட்டி தான் இருப்பா, பதில் சொல்ல மாட்டான். 3வது தடவை சலான் சொல்ற, பதில் சொல்ல மாட்டான், திரும்பி போ, ஓடு. அல்லது அவங்க சொல்லுவாங்க, இங்கே ஆளெல்லாம் கிடையாது, மச்சான் இல்லை, உங்க அண்ணன் இல்லை, உங்க நானா இல்லை, உங்க தம்பி இல்லை, அசருக்கு பிறகு வாங்க. பொம்பளை ஆடி நீ எங்க நானாட வீட்டுல நாங்க கட்டின வீட்டுக்கு நான் பெறக்கூடாதாடி? இஸ்லாம் என்ன சொல்லு? கழுத்தை வெட்டோம்டா. என்ன சண்டது? எப்படி நீ போகலாம்? முடியாது. அப்ப இன்னைக்கு இந்த ரோஷத்தை இல்லாம ஆக்கணும். எவ்வளவு ஒரு பக்குவம். தப்பு நடக்குமா? தவறு நடக்குமா? இன்னொருத்திய பார்த்துக்கிட்டு கதைச்சுக்கிட்டு இருக்க கூடாது ஒரு ஆம்பளை. அப்ப அவனுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆசைகள்லாம் எங்க வெடிக்கும்? சொந்த பொண்டாட்டிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு ஆசையை வெளியில தீர்த்துக்கிட்டு வராங்க. செக்ஸ் வைக்கணுன்றது கிடையாது, கதைச்சிக்கிட்டு இருக்கிறதும் ஒரு செக்ஸ் தானே. அப்போ ஒரு பொம்பளையோட கதைச்சி தீர்த்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவளோட நையாண்டி பண்ணி கிண்டல் பண்ணி டீ வண்டி கொடுத்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே இனி வைஃப் என்ன செய்வா? ஒரு பொம்பளை ஒரு நாளைக்கு 400 வேர்டு சாதாரணமாக யூஸ் பண்ணி ஆகணும். உளவியலாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு பெண்ணு ஒரு நாளைக்கு 400 வேர்டு யூஸ் பண்ணலாட்டி மண்டை வடிச்சிடும். 400 வேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கள், அந்த வீட்டு பெண்ணு இந்த வீட்டு பெண்ணு எல்லாம் பேசிக்குவாங்க. இப்போ அப்படி இல்லை. கொழும்பு போன்ற நகரங்களில் வாழக்கூடியவங்க, வெளிநாட்டு வாழ்க்கை வாழக்கூடியவங்க எல்லாம் ரூமில் வச்சுட்டு வேலைக்கு போனால் வெறும் வரைக்கும் அவள் தனியாக அந்த சுவர், அந்த கண்ணாடி, அந்த அடுப்பங்கரை, அந்த சோபா செட்டு, அந்த இடம் தான். அப்போ அடக்கிக்கிட்டு இருப்பான். 400 வேர்டு வெடிக்கணும். இந்த ஆள் 10 மணிக்கு தயாராகி வருவார். இவருக்கு இருக்கிற மூடெல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைகிட்ட கேச்சிட்டு வந்துடுவார். இவருக்கு இருக்கிற மூடெல்லாம் ஃபோனில் இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு வந்துடுவார். வந்தவருக்கு மூடு இல்லை, வந்து இறங்கிட்டான். பொண்டாட்டி ஸ்டார்ட் பண்ணுவான். இன்னைக்கு எங்களோட தாத்தா கோல் எடுத்தாங்க, அது இது எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். 400 வேர்டு யூஸ் பண்ணணும். விளங்கிட்டா? நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாய் முறைப்பாடு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக அவ்வளவும் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹதீஸில் வர வேடை எண்ணி பார்த்தா 300 வேடுக்கு மேலே இருக்குது. உளவியல் சொன்னதும் இஸ்லாம் சொன்னதும் எவ்வளவு நெருக்கமாக இருக்குன்னு பாருங்க. அந்த ஹதீஸில் வர ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் கிட்ட கதை சொன்ன சொற்களை எண்ணி பார்த்தேன் 300க்கு மேலே. அவ்வளவு பேச்சு பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்கணும், பொண்டாட்டி கதைச்ச கேட்கணும். அப்போ பொண்டாட்டி கதைக்கும் போதே புத்து தயவு செஞ்சு இறையாத நொய்யாண்டு, ஐயோ வீட்டுக்கு வந்தா எனக்கு நிம்மதியே இல்லை, சனியனே அப்படின்றோம். அப்ப என்ன செய்வாரு? அப்ப என்ன செய்வா? அந்த பொம்பளை அடக்குவான், உள்ளுக்குள்ள அழுவா. இந்த மனசுக்கு வலி இருக்குதா இல்லையா? அது ஆறுகிட்ட போய் சொல்றது. அந்த மனவேதனை என்ன செய்யும்? 2ஆ வெடிக்கும். ஒன்று, நீ கதைக்க மாட்டேங்கிறா இல்லை, நீ கதைக்க மாட்டேங்கிறா இல்லை, நான் எவ்வளோ ஆசையாக புருஷன்ற உரிமையோடு உன்கிட்ட பேச வந்தேன், உன்னுடைய தோளில் சாய வந்தேன், உன் மடியில் படுக்க வந்தேன், உன்னோட பக்கத்தில் இருக்க வந்தேன், விரட்டா இல்லை. எத்தனையோ பேர் மிஸ்கால் அடிக்கிறான். நான் இனி பேசுவேன், எனக்கு என்னடா என்று தப்பு செய்கிற பெண்கள் எத்தனையோ. அப்படி பேசிடுவா கொஞ்சம் பேர். நீ தானே பேச மாட்டேங்கிற, நான் பேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன், நான் பேச. அவ ஒரு பக்கம், இவ ஒரு பக்கம்,
சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் இவர், உறவாடல் எல்லாம் அங்கே உண்டு இங்கே உண்டு. என்ன குடும்பம் இது? யாரு கிழிச்சது இது? யாருடைய நாகரிகம்? போன மாதம் அமெரிக்கா பெண்கள் பாதுகாப்பு சட்டம், சர்வதேச சட்டம் ஒன்று அமலுக்கு கொண்டு வந்தது. சொன்ன உடனேயே பெண்கள், யுவதிகளும் ஏனைய பெண்களுக்கும் உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா கோஷப்படுது. ஆஹா, அமெரிக்கா எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணுது அப்படின்னா 9 சட்டம் ஷர்த், 9 விஷயம். 1, ஒரு பெண்ணும் திருமணம் முடிக்கிற உரிமையில் தடை விதிக்கக்கூடாது. 2, ஒரு பெண்ணுக்கு கற்பு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஆரோட வேணுமென்றாலும் பிள்ளை பெற்றுக்கலாம். 3, பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கற்பத்தடை பற்றிய விளக்கங்கள் வழங்கப்பட வேண்டும். கற்பத்தடைக்கு முழு சுதந்திரம் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 4, கொடுத்திருக்கிற சட்டங்களை பாருங்க. அப்ப எவ்வளவு அனாச்சாரம் செய்யலாமோ அவ்வளவு அனாச்சாரத்தை பெண் உரிமை அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை நாகரிகம் என்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை இந்த நவீன கண்டுபிடிப்புகளின் ஊடாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இல்ல. அவனுக்கு பேசுறதுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், இவளுக்கு பேசுறதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வருவாங்க, சாப்பாடு வச்சுப்பாங்க. ஹாய் சாப்பிட்டாச்சா? சரி நீங்க ஸ்லீப்பிங், நானும் ஸ்லீப்பிங், முடிச்சு. நீங்க அங்கெல்லாம் நான் இங்க, முடிச்சு. பேசுறாங்களா? ஆயிஷனாய் 300 வேர்டு யூஸ் பண்ணாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு இருந்தாங்களா இல்லையா? எப்ப கேட்டுட்டு இருக்கலாம்? நம்ம மனைவியை எப்ப நேசிக்கிறோமோ அப்ப பேசுறது இனிக்கும். நம்ம உட்கார்ந்து ரசிக்க கூடாதா நம்ம பொண்டாட்டிய? அப்போ உங்களுக்கு அந்த உணர்வை இன்னொரு இடத்த தீர்த்துட்டீங்க. நீங்க இன்னொருத்திக்கிட்ட பேசிட்டீங்க. அவ பேசும்போது பேசி முடிச்சு வைக்கட்டான்டா, இன்னொரு 10 நிமிஷம் பேசுங்களே. இன்னொருத்தி பேசினா அப்புறம் சரி உன் பாப்பா வராரு வைக்க போறோம்டா, கொஞ்ச நேரம் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. ஊட்ட வந்தா பொண்டாட்டி காய்ச்ச உடனே நொய்யாண்டு கத்தி காது சுகிழிக்குது போங்கள். அப்ப என்ன இது? அப்ப அங்க உன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்ட, இங்க வந்து பொண்டாட்டி ஆசையை கதைக்க வந்தா ஏசுற. அப்ப நீ அங்க பக்குவமா இருந்து வந்தேன்டா, எப்படா பொண்டாட்டியை பார்க்கணும்னு உனக்கு தோணும். எப்ப இந்த வேலை முடியும் பொண்டாட்டியை போய் பார்க்கறதுக்கு? அடிக்கடி நீ யாரு கேட்குறோம்? நம்ம வேலைக்கு போகிறோம், வெளியில் நிற்கிறோம், தொழில் நிற்கிறோம், கையில் ஃபோன் நிற்கிது, வைஃபுக்கிட்டே ஃபோன் நிற்கிது, ஒரு கோல், ஹலோ என்ன செய்றீங்க, என்ன கோல், சும்மா எடுத்து பார்த்தேன்டா. இது செய்யக்கூடாதா? பொண்டாட்டிகிட்ட செய்யக்கூடாதா? ஒரு பொண்டாட்டி கோல் எடுத்து புருஷன்ட்டு பேசுறது. அப்போ திட்டாமல் அதை வாங்கி கட்டணும். என்ன கோல் எடுத்தா அப்படின்னா பயந்து ஒன்றும் இல்லை, தவறுதெல்லாம் கை பாட்டுட்டம்பாள் அவள். ஆசையா பேசுவோண்டு அடிச்சிருப்பா. இந்த ஆளு கேட்கும் என்னாடி அப்படியா? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா பட்டன்ல கை பாட்டு, சாரி. என்ன வாழ்க்கை இது? அட நான் நேசமா அன்பா இருக்கக்கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில இத்திகாஃப் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா பள்ளியிலேயே போய் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஆசை இருந்திருக்கு பாருங்க. பள்ளியில இத்திகாஃப் இருக்கிறாங்க, சஃபியா ரலியல்லாஹு தஆலா பள்ளிக்கே போய் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. முடியல, கலைச்சி ஆகணும் அந்த ஆளோட. அப்ப எப்ப இது தோணும்? ஹலாலான உறவுகள் இருக்கும் போதுதான் அது இனிக்கும். ஹோட்டல்ல சாப்பிட்டா வீட்டில் பசிக்காது இல்ல, அப்ப ஹோட்டல்ல சாப்பிடாத, வீட்டுக்கே போ. இதுதான் சுருக்கமா சொன்னா. அப்ப சஃபியா நாயோடு பேசிக்க முடியும் போது ரோட்ல 2 பேர் போறாங்க. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. வலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு அலா ரஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்கப்பா. நான் பேசிட்டு இருந்தது என்னுடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயை என்றுட்டாங்க. சஹாபாக்கள் அதிசயப்பட்டு, யா ரசூலுல்லாஹ், ஏன் யா ரசூலுல்லாஹ் உங்களை போய் சந்தேகம் நினைப்போமா, ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்றாங்க. இல்ல நீங்க சந்தேகம் நினைக்க மாட்டீங்க, ஆனா ஷைத்தான் நல்லவன் இல்லையே. இந்த ஷைத்தான எஜிரி மஜ்ரதம், நாளைக்கு யோசிக்க வச்சிருவான், நேற்று யாரோ ஒரு பொம்பளையோட காய்ச்சிக்கணுண்டாரு என்றுவான். விளங்கிட்டா? அப்ப இதுல இருந்து என்ன எடுக்கணும்? நம்ம மனைவியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம், சந்தேகம் இல்லாத மாதிரி நடந்து கொள்ளணும். ஒன்று. அடுத்தது, எவ்வளவு ஒரு ஆசையும் அன்பும் இருந்தா இத்திகாஃப் இருக்கிற மாப்பிள்ளையை தேடி அவங்க போயிருப்பாங்க, அவங்கள விரட்டி விடாம இவங்க காய்ச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு மௌலவி என்று எடுத்துக்கோங்க, ஒரு மௌலவி, ஒரு அசரத் இத்திகாஃப் இருக்கார், பொன்னாட்டி தேடி வந்தா போ
எல்லாம் விட்டு நான் பள்ளியில் அப்படியே பக்தியோட இருக்கிறேன் ஓடு அப்படின்றான். என்னது மௌலவி எங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க? ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய ஒரு நபி தேடி வந்த பொண்ணாட்ட கேட்டுட்டு தான் நின்றாங்க. ஆனால் மனைவி வரல, அவரே தலையை நட்டி கொடுக்குறாரு, தலையை சீவி விடு, எண்ணெயை வச்சு விடு அப்படின்றாங்க. ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொல்லாங்க, ஆயிஷா தொழுறதுக்கு ஒரு விரிப்பை கொண்டு வந்து விரிச்சுடுமாங்கிறாங்க. விரிப்பை தாமா நான் விரிக்கிறேன்னு கேட்டு வைக்கலாமே, விரிப்பை விரிச்சுடுங்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா நான் என்ன சொல்றாங்க, நான் மாதவில கூட இருக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், நான் மாதவில கூட இருக்கிறேன், பள்ளிக்குள்ள எப்படி வந்து விரிப்பை விரிக்கிறது? மாதவில கூட இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமாவது அப்ப சரி விரிப்பத்தான் நான் விரிச்சுக்கிறேன்னு கேட்கல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக மனைவியோடு பேசுறாங்க. மாதவிலக்கு கையில் இல்லைம்மா, வந்து விரிச்சு விடுன்றாங்க. அப்பவும் வா வரலாம், மாதவிலக்கு இருந்தாலும் பள்ளிக்குள்ள அவசியத்துக்கு வரலாம், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப சொல்லும் போது நகைச்சுவையா வேற அதை சொல்றாங்க, மனைவியோடு நகைச்சுவையாக பேசுறாங்க. மாதவிலக்கு கையில இல்லையம்மா, வந்து விரிச்சிட்டு போவாங்கிறாங்க. எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், அப்போ ஒரு நெருக்கமான ஒரு உறவு, அப்போ அல்லாஹுவை மறக்காத ஒரு உறவு. ஆயிஷா மனைவிமார்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனது கண் குளிர்ச்சி, எனது உலகத்தில் எனக்கு விருப்பமானது அத்தர், வாசமும் பெண்ணும். பெண்ணும் உலகத்திலே விருப்பம், நல்லது, மனசுக்கு பட்டது, அதான் செய்ய சொல்றாங்க. பெண், அத்தர், வாசம், ரெண்டு தான் எனக்கு உலகத்தில் விருப்பமானது. ஆனால் என் கண் குளிர்ச்சி தொழுகையில் என்றாங்க. பொம்பளையோட தான் இஷ்டம், வாசம் தான் எனக்கு விருப்பம். மனைவியோடு ஆசையா பேசுறது வாங்க சொல்ல பொண்டாட்டியே விட்டுட்டு பள்ளிக்கு போய்த்துருவேன். அல்லாஹுவையும் மறக்கக்கூடாது. படம் பார்த்துக்கிட்டு இருந்து, டிவி பார்த்துட்டு இருந்து, நெட் பார்த்துக்கிட்டு இருந்து, போன் பேசிட்டு இருந்து தொழுகையை விடுற நம்ம எப்படிங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன சொர்க்கத்துக்கு போறது? சொந்த மனைவி ஹலாலான மனைவியை விட்டுட்டு பள்ளிக்கு போனாங்களே, ஹராத்து செஞ்சுட்டு இன்றைக்கு இல்லையே. அப்ப எவ்வளவு நேரங்கள் நம்மள்ட்ட இருந்து கடத்தப்படுது. அப்ப இந்த நவீனத்துவம் வந்துச்சு, இஸ்லாம் போச்சு. நவீனத்துவம் வந்துச்சு, இஸ்லாம் இல்ல, இறையச்சம் இல்ல, குர்ஆன் ஓதி கொடுக்கறது இல்ல. வீட்டில் எப்படி படம் பார்க்குறாங்க, பொடியனை கூப்பிட்டு மகனை கூப்பிட்டு குர்ஆன் ஓது, குர்ஆன் ஓது ஓது, இந்த நாடகம் ஓது, குர்ஆன் இந்த நாடகம். அவன் என்ன செய்வான், குர்ஆனை மடியில் வச்சுக்கிட்டு காதை கொடுப்பான் டிவிக்கு, நாடகம் பார்த்துட்டு இருப்பான். ஓதுறானாண்டு இவ திரும்பி பாப்பா. எப்போ பாப்பா? விளம்பரம் போகக்குள்ள திரும்பி பாப்பா. விளம்பரம் போகும் இல்லையா நாடகத்தில், அப்போ திரும்பி பாப்பா சரியா ஓதுறானாண்டு. அவனுக்கும் விளம்பரம் தேவையில்லை, அப்போ சரியா தான் ஓதுவான். அவனுக்கும் விளம்பரம் தேவையில்லையே, அப்போ சரியா தான் ஓதுவான். அப்போ பார்த்துக்கணும், ஓதுவான் பையன் பரவாயில்லையே, திரும்பி பார்த்துருவான். அவனும் பார்த்துருவான். இங்கே இவன் எப்படி ஓதுவான், இவன் எப்படி நல்லா இருப்பான்? அப்போ இன்றைக்கு நவீனம், டிவி, கம்ப்யூட்டர், இந்த ஃபோன், இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகளை அப்படியே குலைத்துடுது. ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பு சீர்கெடுது. இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஃபோனை நல்லதுக்கு பயன்படுத்தலாம், இன்டர்நெட்டை நல்லதுக்கு பயன்படுத்தலாம், இந்த மைக்கை நல்லது, பாட்டும் படிக்கலாம், பயானும் பண்ணலாம். அவங்ககிட்ட நம்ம டிவியில் நல்ல பயான் சீடியையும் போடலாம். அப்போ எல்லாத்தையும் எல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்தலாம். நம்முடைய குடும்ப அமைப்பு சீர்கெடாமல், மனைவியை நேசித்து, மனைவியோட அன்பாக படந்து, பிள்ளைகளோட அன்பாக நடந்து, மார்க்கத்தை கைவிடாமல் இருந்து தஅவா செய்யக்கூடியவங்களாக நம்ம மாறி, தொழுகையில் பொடுபோக்கு இல்லாதவர்களாக நாங்கள் இருந்து ஈமானோடு வாழ வேண்டும். ஹராம் நாங்கள் கைவிட வேண்டும். ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையும் தனித்திருந்தால், திரும்பியில் வரக்கூடிய ஹதீஸ், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிஇம்ராத்தின் இல்லா தாலிதுஹுமா ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். எப்படி தனித்திருப்பேன்? இன்றைக்கு எப்படியெல்லாம் தனிச்சிக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் தனிச்சிருக்கிறாங்க, ஃபோனில் தனிச்சிருக்கிறாங்க, நெட்டில் தனிச்சிருக்கிறாங்க, ஸ்கைப்பில் தனிச்சிருக்கிறாங்க, வேலை செய்கிற இடங்களை தனிச்சிக்கிறாங்க, பயணத்தில் தனிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி? சஹாபி பெண்கள் சொல்கிறாங்க, தொழுகையை கலைஞ்சி ரோட்டில் போகும்போது ஆண்களும் பெண்களும் ஒன்றா போகிறத ரசூலுல்லாஹ் கண்டுட்டாங்க. கண்டு பெண்களுக்கு கட்டளை இடுறாங்க, பெண்களே ஆண்களோடு கலந்து நிற்காதீங்க, ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னாங்க. அப்போ சஹாபி பெண்கள் சுவர்களோடு அந்த வேலிகளோடு ஒட்டி உரசிக்கொண்டு நின்றார்கள் ஆண்கள் போகும் வரைக்கும். அவர்களுடைய ஆடைகள் வேலிகளில் அப்பியது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, ஆடைகள் வயலியோடு அப்படி அப்பிச்சான். ஆணும் பெண்ணும் கலந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டுட்டாங்க, அப்படியே அப்பிக்கிட்டு நின்றாங்க. அப்போ
கலப்பு. அப்போ இன்றைக்கி கையை போட்டு கை கொடுக்குறான் இன்றைக்கு பொம்பளைக்கு. ஹலோ ஹவியூ, நான் கேட்குறேன், உனக்கு ஒரு இந்து பொம்பளை, ஒரு சிங்கள பொம்பளை, உன்னுடைய ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃபு கையை கொடுக்குறான்னு வச்சுக்கோ. கையை கொடுக்குறான். கையை கொடுத்தா நீ கையை நீட்டிடலாமா? நீ ஒரு முஸ்லீம் இல்லையா? எடு கையை. நெதர்லாந்து தூதரகத்தில் ஒரு பயானுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நெதர்லாந்து தூதரகத்தில் ஆனால் 2010ஆம் ஆண்டு. அப்போ ஒரு ஹிந்து பொம்பளை, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை தான் எம்பசியராக இருந்தாங்க. அப்போ நான் ஜெர்மனில் நின்றோன்னே என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு. அப்போ நான் போயிருந்தேன். அங்கே அரசாங்க செலவில் வருஷத்துக்கு ஒரு தடவை இலங்கையிலிருந்து யாராவது விசேட பேச்சாளர்களோனா கூப்பிட்டு அவங்களோட செலவில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற எல்லாம் ஒன்று இருக்குது எம்பசியில். அப்போ நான் போனோம். அப்போ இலங்கை மக்கள், வேலையிட மக்கள், நெதர்லாந்தில் வேலையிடவங்களெல்லாம் எடுத்து ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு சாப்பாடு, ஒரு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாச்சு. போனால் அரசாங்க அவங்களோட ரூல்ஸ் படி அங்கே வேலை செய்கிற எம்பசியர், அங்கே வேலை செய்கிற ஆஃபீஸர் எல்லாம் நின்றுட்டு பூக்கொத்து வச்சுக்கிட்டு லைனில் நின்றுட்டு போகும்போது எனக்கு கை கொடுத்து எனக்கு அந்த பூவை தந்து வர வைக்கணும். எல்லோரும் கை கொடுத்தா கடைசியாக எம்பசியர் அவள் ஒரு பொம்பளை கையை நட்டுனா நான் இல்லைன்னுட்டேன். இல்லை எப்படி நான் கையை நட்டுவேன்? இல்லைன்ற அவ என்கிட்ட சொறி சொன்னான். சொறி அவ சொறி சொல்றா. நம்ம என்ன நினைக்கிறோம்டா, என்ன இது ஒரு இது நாகரிகம் தெரியாத ஆள், அவ்வளோ முக்கியமான ஒரு இடம், ஒரு வெளிநாடு, ஒரு எம்பசியர், ஒரு எம்பசி நம்மளை விசேடமாக விருந்தாளியாக கூப்பிட்றாங்க, கையை நுட்டினான்னா தேஞ்சா பைத்துருவேன். நாகரிகம் தெரியாது, அவமானப்படுத்திட்டீங்க. எவ்வளோ மீடியாக்கள். என்ன மீடியா எடுத்தா என்ன, என்ன எடுத்தா எனக்கு என்னடா, இஸ்லாம் தொடமாட்டேன். அப்போ மீடியாக்கள் எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாம் கை கொடுத்துட்டு போகிறேன், ஆம்பளைங்களுக்கு கை கொடுத்துட்டு போகிறேன். அவள் எம்பசியரும் கையை நின்னா அப்படின்னுட்டேன். அவ சொல்றா. ஏன்? ஒரு மனிதனுடைய மத உரிமைகளை மதிக்க தெரிந்தவன் தான் நாகரிகமான மனிதன். நம்ம தப்பா நினைச்சிட்டோம். அவ சொன்னா, சாரி சார், நீங்க பெண்களுடைய கையை டச் பண்ண மாட்டீங்க தானே. அவ்வளோதான். நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? நம்ம கேட்குறோம், நம்ம இன்னொரு பொம்பளை கையை பிடிக்கிறோம், நம்ம பொண்டாட்டி கையை இன்னொருத்தன் பிடிச்சா தாங்குவோம்னா? அப்போ வெளியில் நாங்கள் நடக்கும்போது சரியாக நடக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே நம்ம நடக்கும்போது இஸ்லாம் சொல்லக்கூடிய உரிமைகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அதை நாங்கள் பேண வேண்டுமே. அப்போ இந்த நவீன நாகரிக கண்டுபிடிப்புகளால் இஸ்லாம் சீர்குலையக்கூடாது, இஸ்லாம் செத்து மறியக்கூடாது. நாங்கள் கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ வேண்டும். அப்போ இன்னைக்கு என்ன செய்யறான் யூத கிறிஸ்தவன்? நம்மளை வச்சு, நம்மளை பகடக்காயா வச்சு இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்ய வைக்கிறான். இப்போ நமக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் எடுக்கிற யாரு? நமக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறது யாரு? ரசூல்லாவை கேலி பண்ணதுக்கு நம்ம கொடி தூக்கினமே, நம்ம ரசூல்லாவை கேலி பண்றோமே. என்ன யூதனை பின்பற்றோம், அவன் தாடியை வலிச்சா நாம தாடியை வலிக்கிறோம், அவன் கரண்டை காலுக்குள்ள போட்டா நாம கரண்டை காலுக்குள்ள போறோம், அவன் கையை குளிக்கினா நாம கையை குலுக்குறோம், பொம்பளையை பிடிச்சா அவன் கலந்து வாழ வச்சா நாம கலந்து வாழ்றோம். அவன் நாகரிகத்தை பின்பற்றிட்டு அவன் படத்தை பார்த்துக்கிட்டு அவன் நேரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தொழுகை நேரத்தை விடுறோமே, நம்ம மார்க்கத்தை விட்டு திறந்துட்டோமே. அப்ப நமக்கு எதிராக யாரு கொடி தூக்குறது? சிந்திச்சு பாருங்க. நம்மளை அறியாமலே நாம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிவணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம முதல்ல நம்முடைய இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை புரிந்து, நவீன கண்டுபிடிப்புகளாக இன்றைய உலகம், நவீன யுகம் இன்றைக்கு நமக்கு தந்த இந்த சாதனங்களை எல்லாம் இஸ்லாத்துக்காக பயன்படுத்துவோம், இஸ்லாத்தை பரப்புவதற்காக பயன்படுத்துவோம். நம்மால ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.